ஆரம்பிச்சிடலாம். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற என்கிற ஆளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இன்றைய நாள் ஏன்னா அவங்கதான் கண்டிக்க 70வது மாட்டாங்க. நாள் ஆகும். ஆனால் இன்றைக்கு 69வது அதிகாரத்தில் நாம் பயணிக்க இருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, அப்படி இன்றைக்கு 2 ஆளுமைகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். முற்றோதல் செய்யக்கூடிய மாணவி கா அழகேஸ்வரியா என்கிற மாணவி இணைந்திருக்கிறார். இவர் தேவகோட்டை ஸ்ரீ சேவிகன் அண்ணாமலை கல்லூரியில் இளங்கலை தமிழ் 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி. படிப்பில் மிக சுட்டியாகவும் ஆர்வமாகவும் எதையும் துள்ளலோடு துடிப்போடு படிக்கக்கூடிய மாணவி அழகேஸ்வரியா அவர்கள் அதே போல விளையாட்டுத் துறையிலும் மிகுந்த ஆர்வம் மிக்கவர். பள்ளியில் படிக்கின்ற காலங்களில் மாவட்ட மாநில அளவிலெல்லாம் பங்கேற்று பரிசு பெற்ற மாணவி அவர்கள் இன்றைக்கு முற்றோதல் செய்வதற்கு நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல உரைப்பொழிவு செய்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய முனைவர் வனிதா அவர்களை பற்றி நான் அறிமுகம் செய்வதில் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஒன்று, எனது அந்நியார் என்கிற நிலையில் மகிழ்ச்சி, மற்றொன்று நெறியாளர் என்கிற நிலையில் மகிழ்ச்சி. இவர் 2024-25ஆம் ஆண்டிற்கான நல்லாசிரியர் விருது பெற்ற இவர் குரல் பூக்கும் குழந்தைகள் கதைகள், கவிஞர் முடியரசனாரின் கவிதை திறன் என 2 நூல்களை வெளியிட்டு இன்டெல் கம்ப்யூட்டர் காம்படிஷனில் மாநில அளவில் முதற் பரிசு பெற்று அன்றைய கல்வி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுடைய திருக்கரத்தால் 5000 ரொக்கப்பரிசு விருது பெற்ற இவர் தற்பொழுது அவர் பணி செய்யக்கூடிய அந்த தியாகராஜன் நினைவு அரசு மேல்நிலைப்பள்ளி கூழாங்குறிச்சியில தமிழாசிரியராக இருக்கக்கூடிய இவருடைய முயற்சியால், இவருடைய உழைப்பால், அந்த பள்ளியினுடைய இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஏனைய ஆசிரியர் பெருமக்களுடைய உழைப்பால் சிறார் திரைப்படம் போட்டியில் இந்த பள்ளியினுடைய மாணவி பாவண்ணா திவ்யா மாநில அளவில் வெற்றி பெற்று வெகு விரைவில் வெளிநாடு செல்ல இருக்கிறார். அந்நியார் அவர்கள் பட்டிமன்ற பேச்சாளர், கருத்தரங்கம், கவியரங்கம், வர்ணனை, தொகுப்பு என தொடர்ந்து பயணிக்கக்கூடிய இவர்கள் கல்வி தொலைக்காட்சியில் பாடம் கற்பித்து இருக்கிறார்கள். சமச்சீர் பாடநூல் ஆசிரியர், 35க்கும் மேற்பட்ட விருதுகள், 20க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் என பயணித்த இவர்கள் ஆஸ்திரேலியா, இலங்கை போன்ற நாடுகளுக்கு தன்னுடைய இலக்கிய பணியின் காரணமாக கட்டுரை சமர்ப்பிப்பதற்காக பயணித்த இவர்கள் சிகரம் தொட்ட ஆசிரியை, அன்பாசிரியர், இந்து தமிழிசை இதழில் மாணவர்களுக்காக வெற்றி கொடி இதழில் கதை கூறல் என்ற தொடரை 60க்கும் மேற்பட்ட தொடரை எழுதி கொண்டிருக்கிறார்கள். 36 ஆண்டு பணியனுபவம் மிக்க இவர்கள் மாவட்ட மாநில அளவில் கருத்தாளர், முடியரசனார் அவைக்கள இணை செயலாளர், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்ற மாநில மகளிரணி அமைப்பாளர், உலக திருக்குறள் கூட்டமைப்பு துறையினுடைய இயக்குனர், மாணவர்களை அறநூல் ஒப்புவித்தல் போட்டி, முடியரசனார் கவிதைகள், பாவை ஒப்புவித்தல் போட்டியில் பங்கேற்க செய்து மாநில அளவில் பரிசு பெற மாணவர்களை ஊக்கப்படுத்திய இலக்கிய சிந்தனையாளர், கலைஞர் நூற்றாண்டு விழா நடத்திய அவந்திகா பேச்சு போட்டியில் 2ஆம் இடம் பெற்றுள்ளார். இப்படி பல்வேறு நிலைகளை சிறப்பித்த முனைவர் நல்லாசிரியர் அவர்கள் எனக்கு என்னுடைய சகோதரர், என் உடன் பிறந்த சகோதரர், எனக்கு நேர மூத்தவங்க, பொறியாளர், பிஎஸ்என்எல் தொடர்பு துறையில் முதுநிலையில அவர் தன்னுடைய டி அளவில் பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை வேணாம் போதும் இதோட போதுன்னு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு இப்பொழுது இல்லத்திலே தொடர்ந்து துணுக்கு கவிதைகள் எழுதி வரக்கூடிய என்னுடைய அண்ணன் KR சண்முகம் அவருடைய இணையர் அவர்கள் வனிதா அவர்கள் இன்றைக்கு உரைப்பொழிவில் இணைந்திருக்கிறார்கள். முந்தைய தினமும் நம்முடைய அழகிரிசாமியுடைய சிறுகதையிலும் ராஜநாராயணன் சிறுகதையிலும் அவர்கள் பயணித்து கதை சொல்லி இருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு உரைப்பொழிவில் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். ஆகவே இரு ஆளுமைகளையும் வரவேற்று முற்றோதல் செய்ய வருமாறு
என்னுடைய மாணவி, அஹ், என் மதிப்புக்குரிய மாணவி அழகேஸ்வரியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முற்றுதல் தூது என்கிற அதிகாரத்தை முற்றுதல் செய்க. அனைவருக்கும் வணக்கம். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறந்தால் வேந்தவம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு. அன்பறிவு ஆராய்ந்த செல்வாண்மை தூதுரைமார்க்கும் இன்றியமையாத மூன்று. நூலருள் நூல்வான் ஆகுதல் வேறொருள் வென்றி வினை உரைப்பான் பண்பு. அறிவுரு ஆராய்ந்த கல்வியும் மூன்றாம் நெறியுடைவான் சொல்க வினைக்கும். தோகச் சொல்லி தூவாத நீக்கி நாகச் சொல்லி நன்றி யாப்பதம் தூது. கற்றுக்கண் ஆஞ்சான் சொல்லிக்கண்ணி காலத்தால் தக்கது அறிவதும் தூது. கடனின்றி கலங்கி கருதி இடனிருந்து எண்ணி உரைப்பான் தலை. தூய்மை துணையாண்மை துணையுடைமை இம்மூன்றின் வாய்மை அறிவுரைப்பான் பண்பு. விடுமற்றும் வேந்தர்க்கும் உடைப்பான் வடுமற்றும் வாய்ச்சொரு வன்கணவன். இறுதி பயனும் எற்றது இறைவனுக்கு உறுதி பயன்பதுக்கும் தூது. நன்றி. நன்றி. உங்க அப்பா அம்மா பேர் என்ன? அப்பா கதிர்வேல், அப்பா பேரு மீனாள், அம்மா பேரு கதிர்வேல் மீனாள் தம்பதியினுடைய அருமை மகள் அழகேஸ்வரியா நம்மோடு முற்றுதல் வாயிலாக பயணித்தார். அவருடைய பெற்றோருக்கும் அவருக்கும், குறிப்பாக அவருடைய அவர் பயிலக்கூடிய கல்லூரியுடைய முதல்வர், அவர் துறைத் தலைவர் உள்ளிட்ட ஏனைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்து சொல்லி உரைப்பொழிவு தருமாறு நல்லாசிரியர் முனைவர் அம்மா வனிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வீடியோ தெரியுதா? தெரியுது தெரியுது தெரியுது. வீடியோ தெரியுது. அண்ணி வீடியோ தெரியுது. அண்ணி வீடியோ தெரியுது. அண்ணி வீடியோ இப்ப தெரியல. தெரியலையா? இப்ப தெரியல. இப்ப இல்ல நீ சரி, இப்ப தெரியுது நீ. ஓகே. இன்னொரு இது டிவைஸ் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிருங்க. அது ஏன்னா எக்கோ கேக்குது. இதுல ஆன் பண்ணாதான் வீடியோ வருது. ஓகே 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 சரி சரி பாத்துங்க. கொட்டிய முழவின் ஓசை குலவிய குழலின் ஓசை பட்டியல் மடவார் பேச்சு பச்சிலம் குழந்தை. எக்கோ கேக்குது. அண்ணி எக்கோ கேக்குது. ஏதோ ஒண்ணு நிப்பாட்டுங்க. ஒண்ணு க்ளோஸ் பண்ணிருங்க. இப்ப வீடியோ தெரியுதா? இல்ல வீடியோ தெரியல. ஆனா நீட்டா இருக்கு. குரல் நீட்டா இருக்கு. வீடியோ தெரியல தானே? இல்ல இப்ப எக்கோ அடிக்குது. இப்ப இது எக்கோ அடிக்குது. இதுதான் எக்கோ அடிக்குது. சரி, வேண்டாம். ஏதாவது ஒண்ணா க்ளோஸ் பண்ணிருங்க. பக்கத்துல இருந்தாவே அந்த பிரச்சனை வரும். இப்ப தெரியுதா? சாரி. ஓகே. கொட்டிய முழவின் ஓசை குலவிய குழலின் ஓசை பட்டியல் மடவார் பேச்சு பச்சிலம் குழந்தையின் பாடல். அட்டிலில் முனைவார் கூவல் இட்ட நற்பணியின் மேவி ஆடவர் அங்கும் இங்கும் எழுப்பும் ஓசை. என் தாய் தமிழை வாழ்த்தி வணங்கி இன்றைக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமானது திருக்குறள் 4 ஓர் அதிகாரம் என்பதை இணையவழி தொடராக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றது. அதில் பங்கேற்பதில் எனக்கு பெருமை. அதிலும் என்னுடைய விழுந்தனார் அதை சிறப்புற எந்த தொய்வுமே ஏற்படாமல் தொடர்ந்து நாளும் அது தமிழ் பணியை இங்கே அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த இணையவழி மூலமாக உலக நாடுகள் முழுவதுமே இதை பார்த்து பயனுற்று கொண்டிருக்கின்றார்கள். அதனாலதான் ஒரு அழகிரி சாமி கதை அதுலயும் நான் பங்கேற்று இன்றைக்கு திருக்குறள் நம்ம எப்பயுமே வாழ்க்கையோடு தொடர்புடையது. அந்த திருக்குறள்ல நாம இணையாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு பணிகளுக்கு இடையில் இதை நான் என்னை இணைத்துக் கொண்டேன்.
தமிழ் பணி அதாவது முருகு என்றால் அழகு தமிழ் தான். அந்த தமிழை அழகாக செம்மையாக செய்து கொண்டிருக்கின்ற சிவகன் அண்ணாமலை கல்லூரி பேராசிரியர் மற்றும் தொகுப்பாளர், பட்டிமன்ற பேச்சாளர், பல்வேறு ஆளுமைகளை சிறப்பு விருந்தினராக அழைத்து வந்து இந்த இணைய வழி தொடரை மிக அருமையாக கொண்டு செல்கின்ற ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு, கரு முருகன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும், முற்றோதல் செய்த சேவகன் அண்ணாமலை கல்லூரியினுடைய மாணவி அவர்களுக்கும் இங்கே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அழகான தலைப்பு தூது. தூது என்பது நாம் ஒருவருக்கு நம்மளுடைய கருத்தையோ அல்லது செய்தியையோ தெரிவிக்க அனுப்புகின்ற நபராக இருக்கலாம், அல்லது அது பொருளாக இருக்கலாம். தூது அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் எது நினைவுக்கு வருது அப்படின்னு கேட்டா சிற்றிலக்கியங்கள் தான். சிற்றிலக்கியத்துல ஒரு வகை தூது, அதாவது தூது, பரணை, உலா அதெல்லாம் வரும்போது நமக்கு அது நினைவுக்கு வருது. இத 14ஆம் நூற்றாண்டிலேயே உமாபதி சிவாச்சாரியார் தான் இதை நெஞ்சு விடு தூதுன்னு எழுதியிருக்காரு. இதுல யாருக்கெல்லாம் நம்ம தூது அனுப்பலாம்? தூது அப்படின்னா தலைவருக்கு அல்லது தலைவிக்கு, அரசருக்கு, பகைவர்க்கு, புலவர்க்கு, வள்ளலுக்கு, இப்படி நம்ம தூது இவருக்கெல்லாம் நம்ம அனுப்புறோம். அக்ரிணை பொருள்களை கூட அனுப்புறோம். இதுல தூது என்ற அதிகாரத்தையே நம்முடைய வள்ளுவர் அழகா அங்க சொல்லியிருக்கிறாரு. அதுவும் அவங்க தூது சொல்றவங்களுடைய இயல்பு என்ன, அவர்களுடைய இன்றியமையாமை என்ன, அவர்களுடைய சொல்லாற்றல் என்ன, இதையெல்லாம் தான் ஒவ்வொரு குறளையும் மிக அழகாக நமக்கு வள்ளுவர் செதுக்கி விட்டு சென்றிருக்கின்றார். இந்த பாட்டியல் நூல்ல தூது பற்றிய இலக்கியங்கள்லாம் வருகிறது. அன்றைய காலத்துல தூது செல்லும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அதியமானுக்காக ஔவையார் தூது போனது. அதே மாதிரி கம்பராமாயணத்துல அனுமன் தூது சென்றது. அதே மாதிரி ஸ்ரீபக சிந்தாமணி எடுத்துக்கிட்டோம்னா அதுல குணமாலை கிளியை அனுப்புவார். இப்படி தூது, அதாவது சொக்கநாத புலவர் அவர் என்ன செய்யறாருன்னா தமிழையே தூது விடுவார். தமிழனுடைய செழுமை, தமிழனுடைய இனிமை, இவற்றையெல்லாம் சொல்லி இறைவனை காதலித்தாலும் அவள் தமிழை தான் அங்கே சிறப்பாக மையமாக கொண்டு சொல்வாள். இப்படி எல்லா இடத்திலையும் இலக்கியங்கள்ல, காப்பியங்கள்ல, அதாவது காப்பியமா இருக்கட்டும், எல்லா இவற்றிலும் நம்ம தூதுவை பத்தி பார்க்க முடிகிறது. இப்ப முதல் குறளா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் வேந்தவாம், பண்புடைமை தூது உரைப்பான் பண்பு அப்படின்னு 686வது குறள்ல சொல்லியிருக்காங்க. இந்த குறளை படித்த உடனே எனக்கு என்ன நினைவுக்கு வந்தது அப்படின்னா, பண்புடைமை அதிகாரத்திலையும் சொல்லியிருப்பாங்க, அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அப்போ அன்பானது எவ்வளவு நமக்கு ஆளுகின்றது, அதாவது உலகத்தையே கட்டி போடுவதே அன்புதான். அந்த அன்பைதான் பகைவர்களுக்குள்ளார போர்லாம் வரும்போது தூது அனுப்புறாங்க, சமாதானப்படுத்துறதுக்காக தூது அனுப்புறாங்க. இப்ப நமக்கு அன்பு மட்டும் இருந்தால் அகிலத்தையும் ஆளலாம். அந்த வகையில தான் இங்க அன்பை மையப்படுத்தி முதல்ல அததான் சொல்றாரு. ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தெரியாது எந்த குடியில பிறப்போம், அதாவது சேற்றிலும் செந்தாமரை முளைக்கும் சொல்வாங்க. அதே மாதிரி எந்த குலத்துல பிறப்போம்ன்றது நம்ம கையிலே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படிப்பட்ட குலத்தில் நாம் பிறந்தாலும் நம்ம நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொண்டால், நல்ல பண்புகளை மேற்கொண்டால் அதுதான் நல்ல குடிப்பிறப்பு. அப்ப ஒரு தூதுவருக்கு என்ன குணநலன்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அன்பு இருக்கணும், நம்ம அவங்க நல்ல குடிப்பிறப்பா இருக்கணும்னு சொன்னா. இதுல ஔவையார் கூட மூதுரையில சொல்வாங்க, மேலை தவத்தளவே ஆகுமாம் குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிறக்கின்ற குடியை பொறுத்துதான் குணம் அமையுன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனா எனக்கு ஒரு கதைங்கிறது, ஒரு ஆசிரியர் வேட்டியை என்ன செய்வாரு, துவைச்சிட்டு காயப்பட்டிருப்பாரு, அது திடீர்னு காணாம போயிடும். அப்ப அவரு ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த கிணத்துக்கு அடிக்கடி சிகாமணி தான் போயிட்டு வரான், அதனால அவன் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அவர் கேட்க மாட்டாரு. இங்க வகுப்பறைக்கு திருக்குறள் கதையை சொல்வார். அப்ப என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி நல்ல குடியில பிறந்தாலும் பிறக்கிறதும் பிறக்காதும் நம்ம கையில கிடையாது. ஒரு வீட்டுல அப்பா திருடனா இருக்கலாம், ஆனா அந்த பிள்ளை நல்லவனா கூட இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்வார். சொன்ன உடனே இந்த பையன் என்ன பண்ணுவான், சகாதேவன் போய் உடனே மத்தியான நேரத்துல அவங்க வீட்டுல மறைச்சு வச்சிருந்தான் தன்னுடைய அப்பா திருடின அந்த வேட்டிய கொண்டு தன்னுடைய நண்பன் மூலமா ஆசிரியருக்கு கொடுத்து அனுப்பான். அப்ப ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அவன் அங்க சொன்ன மாதிரியே சிகாமணி தான் திருடி இருக்கான், அதனால நீங்க அவனுக்கு
தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆசிரியர் அந்த செயலை செய்ய மாட்டார். அப்ப இந்த கதை மூலமா மாணவர்களுக்கு நல்ல எண்ணத்தை விதைக்க முடிகிறது. அப்ப இந்த திருக்குறள் நமக்கு நல்ல நல்ல கருத்துக்களை விதைக்குது. நம்ம எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு சிக்கலுக்கு தீர்வு காணணும்னா நம்ம குறளை படிச்சா போதும். அதுக்குதான் நம்ம ஔவையார் என்ன சொல்வாங்கன்னா, அணுவை துளைத்தேள் கடலை புகட்டி குறுகத் தரித்த நூல் சொல்வாங்க. அதே மாதிரி கடுகை துளைத்தே கடலை புரட்டி குறுகத்தரித்த நூல் இடைக்காடர் சொல்வார். இப்படி எல்லாவற்றிற்கும் தீர்வு சொல்வதும் நல்ல அறநெறி கருத்துக்களை சொல்வதும், அதாவது நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதி, ஆளும் வேலும் பல்லுக்குறுதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதி, இப்படி பல்வேறு பழமொழியிலிருந்து எதை எடுத்தாலும் உலக பொதுமறையாக இருக்கக்கூடிய இந்த திருக்குறளை இன்றைக்கு 69வது நாளாக 69வது அதிகாரத்திலிருந்து நாம் அதை பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகின்றோம். அப்ப ஆன்ற குடி பிறத்தல் அந்த தூதுவருக்கு இருக்கணும். குடியில் நல்ல குடியில பிறக்கணும், அன்புடைமையா இருக்கணும், அன்பா இருக்கணும். இதுதான் அவருடைய பண்பு நலன் அப்படின்னு சொல்லி அந்த தூதுவருடைய இயல்பை சொல்றாங்க, பண்பை சொல்றாங்க. முதல் குறள்ல அததான் சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா 2வது குறள் என்ன சொல்ல வராங்கன்னா, அன்பறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூது உரைப்பார்க்கு இன்றி அமையாத 3. இந்த 3 குணங்களும் இருக்கணும், இந்த 3 பண்புகளும் இருக்கணும். எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்பு, அறிவு, அப்புறம் ஆராய்ந்த சொல்வன்மை. நமக்கு இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, அன்பு ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். அதே மாதிரி அறிவு வேணும். அறிவுக்கு சென்றெழுத்தால் செலவிடா தீதொரின்னு சொல்வான். அடுத்த அறிவுடைமையின் அதிகாரத்துல இதெல்லாம் சொல்லப்படுகின்றது. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்வாங்க. அப்படிப்பட்ட அறிவை நாம் நூல் அறிவா அப்படிப்பட்ட அறிவை நம்ம பெற்றிருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அறிவு நமக்கு துணை செய்யும். அதனாலதான் இந்த அறிவு அந்த தூதுவருக்கு இருக்கணும்னு சொல்றாங்க. சொல்வன்மை அப்படின்னு சொல்லும் போது நம்ம இவங்க சூர்ப்பனகையினுடைய சொல்வன்மை இங்க சொல்லலாம். அதுல என்ன சொல்லப்படுகிறதுனா, அவ ராமன் மீது காமம் கொள்றா. ஆனா அவன் விரும்பல, ராமன் விரும்பல. அதனால இவன் என்ன செய்யறா, பொய் சொல்றான். பொய் சொன்ன உடனே ராமன் நம்மள விரும்பலையேன்னு பொய் சொன்ன உடனே அந்த குலமே என்ன ஆகுதுன்னா, அரக்கர் குலமே அழிஞ்சு போயிருது. இப்போ பொய் சொல்ற அப்ப தன்னுடைய சொல்வன்மையினால ராவணன் கிட்ட போய் தவறா சொல்லி அந்த குலத்துல ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல், சொல்லாற்றல் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா சூர்ப்பனகைகிட்ட இருந்துச்சு. அதை நம்ம இங்க சொல்லலாம். அதே மாதிரி இதை விட சொல்லாற்றல்ல யாரோ முக்கியமா சொல்றாங்கன்னா அனுமனை சொல்வாங்க. ஏன்னா அனுமன் சீதையை தேடி போவோம். ஆனாலும் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை உடனடியா சொல்லக்கூடிய ஆற்றல் அனுமன்ட்டு இருந்தது. அதனாலதான் கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையில முடிப்பான். அப்ப நம்ம தூதுவருக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3 விதமான பண்புகள் இருக்கணும். அன்பறிவு, அடுத்தது சொல்லாற்றல். இந்த 3 அந்த தூதுவர்கிட்ட இருக்கணும் அப்படின்னு 2வது குறள்ல சொல்லியிருக்காங்க. இப்ப முதல் குறளும் சரி, 2வது குறளும் சரி, அவருடைய தூதுவருடைய பண்பை தான் சொல்கிறது. அடுத்து 3வது குறளை பார்த்தோம்னா, நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்று வினையுரைப்பான் பண்பு. அதாவது ஒரு கல்வி அறிவு கொண்ட, அதாவது நூல் அறிவு கொண்ட கற்றவர்களுடைய அறிவு நம்ம தூதுவருக்கு இருக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டா, ஆர்த்த சபை 101, 1000ல் 1ஆம் புலவர், வார்த்தை 10,000ல் ஒருவர், பூத்த மலர்கண் தன் தாமரை திருவே தாதா கோடிக்கொருவர் உண்டாயேன் உண்டு என்று அரு. புலவர்களை எல்லாம் அழைத்து நல்ல பாடல் பாடி இந்த ஊஞ்சல், மதுரையில ஊஞ்சல் கட்டி அந்த ஊஞ்சல் இருக்கக்கூடிய 4 சங்கிலியும் ஒரே நேரத்துல அறுபடணும் பாண்டிய மன்னன் ஒரு கட்டளை விதிப்பார். ஆனா புலவர்கள் யாராலையும் அப்படிப்பட்ட ஒரு பாடலை பாடவே முடியாது. ஆனா அந்த இடத்துல வருகின்ற ஔவையார் என்ன செய்வாங்கன்னா, இந்த பாடலை பாடி, ஒரு பாடலை பாடி அந்த செயின், அந்த ஊஞ்சல்ல இருக்க 4 செயினையும் அவங்க அறுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட நூலறிவு நம்ம ஔவையாருக்கு, பெண்பார் புலவருக்கு அந்த காலத்திலே இருந்தது. அந்த அறிவுக்கு நம்ம தூது செல்லக்கூடிய அவருக்கு இருக்கணும் அப்படின்றதா. 100, அதாவது சபையில 100ல் ஒருத்தர் தான் உட்கார முடியும். இப்ப இந்த நிகழ்வை கூட கொண்டு செல்கின்றவங்க எல்லாருமே கற்றறிந்த சபையில பேசுவது என்பது பெரிய வரம். அப்படிப்பட்ட ஆளுமை உடையவர்கள் தான் இங்க பேசுகின்றார்கள். அதுவும் தொடர்ந்து பேசும்போது அவர்களுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கின்றது. பேச பேச பேச்சாற்றலும் நம்மை அறியாமல் அவர்களுக்கு வழங்கி கொண்டு இருக்கின்றோம்.
அப்ப சபையில, அதாவது 100க்கு ஒருத்தர் தான் சபையில உட்கார முடியும். அதே மாதிரி 1000த்துல ஒருத்தர் தான் கல்வி அறிவு பெற்றிருக்க முடியும். 10,000, அதாவது சொல்வன்மை யாருக்கு கிடைக்குதுன்னா 10,000த்தில் ஒருவருக்கு தான் சொல்வன்மை அமையுமா. அதே வள்ளல், கோடி பேர்ல ஒருத்தர் தான் வள்ளலா இருப்பாங்க. அதுலயே நம்ம அழகப்ப வள்ளல இந்த இடத்துல நம்ம குறிப்பிடாம இருக்கவே முடியாது. கொடி கொடுத்த கொடைங்கன், குடியிருந்த வீடும் கொடுத்த விடுதெய்வம், தேடியும் அள்ளி கொடுத்த அழகன், அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. அப்படி நம்ம வள்ளல் தன்மையும் இருக்கணும், அதே சமயத்துல சொல்வன்மை இருக்கணும், கற்றறியக்கூடிய நூல் அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுல 3வது குறள்ல சொல்றாங்க. 4வது குறளை எடுத்துக்கிட்டோம்னா, அறிவுறு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு. இதுல பாத்தீங்கன்னா இயற்கை அறிவு இருக்கிறோமா, நமக்கு அறிவு இருக்கு, அது நூலறிவா இருக்கும், அல்லது பார்த்து கேட்டு அனுபவத்தால கிடைக்கிற அறிவு, இப்படி பல்வேறு வகையில நமக்கு அறிவு இருக்கின்றது. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா வள்ளுவர், இயற்கையாவே தூது செல்றவனுக்கு அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்றார். இத படிச்ச உடனே, இயற்கை அறிவுன்னு படிச்ச உடனே எனக்கு என்ன நினைவுக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள்லாம் இந்த கால நேரத்தை கேட்டாலே அந்த சூரியனுடைய நிழலை பார்த்தே அவர்கள் மணியெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு இயற்கை அறிவு இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அறிவு ஒரு தூதுவருக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொன்னா, எடுப்பான தோற்றம். எதுக்குமே ஆளுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆளுமையை கொடுப்பதே கல்விதான். அப்படிப்பட்ட ஆளுமையை இந்த தூதுவனுக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்லனா, பல நூல்களை ஆராய்ந்து கற்ற கல்வி அறிவு. 2 குறளையும் திரும்ப திரும்ப நமக்கு கல்வி அறிவு, நூல் அறிவு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 3வது குறள்லையும் 4வது குறள்லையும் தூதுவருக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டா, கல்வி அறிவு இருக்கணும், நூல் அறிவு இருக்கணும்னு இப்படி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதான் அறிவுன்னு சொல்லும் போது கூட இதுல நம்ம சொல்றோம், நூலனா தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவன் கூட. அதே அந்த இதுல மூதுரை பாடல்ல ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம தோண்ட தோண்ட நீர் சுரக்கம், தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவுன்னு சொல்றாங்க. வள்ளுவர் தான் சொல்றாரு அந்த குறள்ல. அப்ப நம்ம தோண்ட தோண்ட நீர் கிடைக்கிற மாதிரி நம்ம படிக்க படிக்க நமக்கு அறிவு பெருகிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் அண்ணல், அதாவது சட்டமேதை மாமேதை அம்பேத்கர் என்ன செஞ்சாரு, நமக்கு பல்வேறு நூல்களை படித்தார். எல்லா நாட்டுல இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை எல்லாம் படித்து நமக்கு ஒரு அருமையான சட்டத்தை 2 ஆண்டு காலம் அது சட்டத்தை இயற்றி நமக்கு அதை நடைமுறைப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட சட்ட மாமேதை படிப்பதற்கு, அந்த சட்டத்தை உருவாக்கி கொடுப்பதற்கு எது நமக்கு துணையா நின்றது அப்படின்னு கேட்டா, இந்த கல்வி அறிவு, நூலறிவு மட்டும்தான். அவர் ஒரு லைப்ரரிக்கு காலையில முதல்ல ஆளா திறந்த உடனே போவாரு. அதே மாதிரி அந்த லைப்ரரியில, நூலகத்துல இரவு நேரத்துல கடைசி ஆளா வருவார். அப்படி படித்தனாலதான் இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல சட்டம் கிடைச்சிருக்கு. சட்ட மாமேதைன்னு சொல்ற அம்பேத்கர் மூலமா நமக்கு அதை பெற்றிருக்கின்றோம். இந்த அறிவு எல்லாமே தூதுவருக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. அப்ப இந்த 4வது குறள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயற்கை அறிவு இருக்கணும், எடுப்பான தோற்றம் இருக்கணும். அதாவது ஒரு தூதுவர் என்பவர் அமைச்சருக்கு இணையானவர். அப்படிப்பட்டவருக்கு இந்த எடுப்பான தோற்றம் என்பதும் மிக மிக முக்கியம். இதே தூதரகம் எல்லாம் வச்சிருக்காங்க 2 நாட்டுக்கு நடுவுல. இப்ப வழக்கு, அந்த காலத்துல புலவர் எல்லாம் போனாங்க. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா தூதரகங்கள்லாம் இருக்கு. இப்ப கூட ரஷ்யா உக்ரைன் எல்லாம் கூட நமக்கு போர் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு மேல நடந்துகிட்டே இருக்கு இல்லையா. அதுலயுமே சமாதானப்படுத்தணும் அப்படின்னா இந்த தூதுவர்கள் தூதரகங்கள் தான். அதுல நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய மாணவிகளோ வேற யாருமோ பிரச்சனை வந்தாலும் தூதுவர்கள் மூலமாக அவர்களை அணுகி இங்க அவர்கள் வர முடிகிறது. அப்ப 2 நாடுகளுக்கு நடுவே போர்களை தடுப்பதற்கு இந்த தூதுவர்களும் தூதரகங்களும் பயன்படுகின்றது. அதே இதுல 4வது குறளை நம்ம 3 வகையான இதை பார்த்துட்டோம். இயற்கை அறிவு, எடுப்பான தோற்றம், பல நூலை படித்து அதனால் வருகின்ற அறிவு, இதெல்லாம் ஒரு தூதுவருக்கு இருக்க வேண்டும் சொல்லியாச்சு. இப்ப 5வது குறளை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, தொகச்சொல்லி தூவாது நீக்கி நகச்சொல்லின் நன்றி பயப்பதாம் தூது. இதுல எத்தனை வகையான, அதாவது தூது செல்பவன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு 3 வகையா சொல்றாங்க. ஒண்ணு சுருங்க சொல்லணும், இன்னொன்னு சுவையற்றதை நீக்க வேண்டும், நகைச்சுவையோடு சொல்லணுமா. இதுல நகைச்சுவை தேவைப்படாது. அதாவது வாழ்க்கையில நமக்கு எப்பயுமே அது வீடா இருந்தாலும் எங்கேயும் ஒரு நிகழ்வா இருந்தாலும் அந்த நகைச்சுவை இல்லாம இருக்கவே முடியாது. நகைச்சுவை தான் எடுபடும். பேச்சாற்றல் உடையவர்களுக்கு நகைச்சுவை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த நகைச்சுவையும் தூதுவருக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஔவையார் கூட என்ன செய்யறாங்க அப்படின்னா, சுருங்க சொல்றக்கூடிய நிலையை கூட நம்ம இங்க இதுல பார்க்கலாம். தொண்டைமானுக்கு
தொண்டைமானுக்கும் அதியமானுக்கும் வந்து சண்டை வருது. அப்ப அவங்க வந்து நடுவரா தூதுவரா போறாங்க. போகும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த போர் படைக்கலன்கள் எல்லாம் பார்த்துட்டு உன்னுடைய படைக்கலன்கள்லாம் வந்து அப்படியே அழகா இருக்கு, புத்தம் புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி, நீ போருக்கு போய் பழகல, நீ எப்படி போய் அதியமான்ட்ட போரிட்டு வெற்றி பெற போற அப்படின்றத நாசுக்கா சொல்வாங்க. அந்த மாதிரி போர் பத்தின அந்த நிகழ்வுகளை ரொம்ப அழகா சுருக்கமா எடுத்து சொல்லி, சுவையாவும் சொல்லி, அந்த போரை நிறுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக நம்ம ஔவையாரை கூட பார்க்க முடியுது. நகைச்சுவைன்னு சொன்னோன்னே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. இப்போ தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அப்பா வந்து ஒரு மீட்டிங் போயிருக்கிறாரு, கலைஞர் இருக்க மீட்டிங்க்கு. அப்ப இவர் கூட்டிட்டு போக சொன்னா கூட்டிட்டு போலையா. அப்ப வந்து பிள்ளையெல்லாம் சேர்ந்து வெறும் 5வது தான் படிச்சிருக்காரு. அவரு அந்த கூட்டத்துக்கு போயிருக்காரு. எப்படியோ ஒரு வழியா மேடையில இருந்தவங்க ஒருத்தர் பார்த்துட்டு இவரை தூக்கிட்டு போயிட்டாங்க மேடைக்கு. அப்ப வந்து இவர் ஒரு கேள்வி கேட்கணுமா கலைஞர் கிட்ட அப்படின்னு சொன்னோன்னே, அவர் என்ன கேட்பார்னா, அந்த தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன கேட்பார்னா, நீங்க வந்து உங்க ஆட்சியில இருக்கக்கூடிய மேடையில இருக்கக்கூடியவங்க, உங்க ஆட்சியில இருக்கக்கூடியவங்க எல்லாம் எல்லாரும் வந்து ஜெயிலுக்கு போறாங்க, ஆனா எங்க அப்பா மட்டும் ஏன் ஜெயிலுக்கு போலன்னு கேட்பா. அப்ப அந்த இடத்துல எல்லாரும் சிரிச்சிடறாங்க. இப்ப நமக்கு வந்து அந்த நகைச்சுவைன்றது எல்லோருக்கும் நான் வந்து அது ரத்தத்துல ஊர்னதுன்னு சொல்லுவோம். அப்ப ஒரு தூதுவருக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நகைச்சுவை உணர்வும் இருக்கணும். இந்த 5வது குறள்ல நமக்கு சுருங்க சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. சுவை இல்லாததை நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெலீட் பண்ணிட வேண்டியதுதான். அதே மாதிரி நகைச்சுவை உணர்வோடு பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 6வது குறளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கற்றுக்கண் அஞ்சான் செலச் சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது. இதுல என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி அறிவு. மீண்டும் மீண்டும் ஒரு 3 குறள்ல கல்வி அறிவை பத்தி சொல்லிக்கிட்டே வராங்க. 4வது குறள்ல சொல்லப்படுகிறது, 5வது குறள்லையும் சொல்லப்படுகிறது. அடுத்தது 3வது குறள், 4வது குறள், 6வது குறள், இதுல எல்லாமே கல்வி அறிவை வந்து முதன்மைப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, எதிரியை கண்டு பயப்படக்கூடாது. போற தூதுவர் வந்து எதிரி நாட்டு, அதாவது பகை நாட்டு மன்னனை பார்த்து பயந்து போயிடக்கூடாது. அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. கேட்டார் கவருமாறு பேசுவது. அதுக்குதான் வந்து நம்ம பேச்சு வந்து பிறரை கட்டி இழுக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். அது இல்லாம இவங்க ஏண்டா பேசுறாங்க அப்படின்னு ஒரு தொய்வு நிலை ஏற்படக்கூடாது. அவங்க கேட்கிற தன்மை இல்லைன்னா நம்ம நிறுத்திடணும். கேட்டார் பிணிக்கும் தகையவாம் சொல் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது கட்டி போடணும். நம்ம பேச்சானது கட்டி போடணும். அதுதான் இங்க வந்து கேட்டவர் கவருமாறு பேசுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலத்துக்கு தக்கவாறு சொல்லணும். நம்ம நேரம் காலம் எல்லாம் பார்த்து அந்த காலத்தை, இப்போ எல்லாம் வந்து டெக்னாலஜி உலகம், அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி மாணவர்கள் மனநிலை இருக்கும். அது மாதிரி காலத்தை வந்து சொன்னாங்க. அப்ப அந்த காலத்துல வந்து முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, அவர்களுடைய நிலையை அறிந்து பேசுறது, மரியாதைனா என்ன, பண்பாடுனா என்ன, அவர்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொண்டு நாம அந்த தூதுவருக்கும் அந்த ஒரு பண்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த 6வது குறளை பொறுத்த மட்டும் நமக்கு கல்வி அறிவு வேண்டும். எதிரியை பார்த்து அந்த தூதுவர் பயப்படக்கூடாது. 3வதா கேட்டார் பிணிக்கும் மாதிரி, அவர்களை கவரும் மாதிரி நம்ம பேச வேண்டும். காலத்துக்கு தக்கவாறு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த குறளை நம்ம பாக்குறோம். அடுத்தது 7வது குறள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. இப்ப இதுல வந்து கொக்கு அப்படியே வந்து இந்த கரையிலேயே நின்றுட்டே இருக்கும், எப்படா அந்த மீனை நம்ம பிடிக்கலாம்னு சொல்லி. அப்ப தக்க சமயம் எதிர்பார்த்து காத்திருக்கிறது இல்லையா, அது மாதிரி நாம இங்க என்ன செய்யணும்னா எதையும் ஆராய்ந்து இடனறிந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு கூட ஒரு சின்ன ஒரு கதை எனக்கு நினைவுக்கு வருது. சிங்கத்துக்கு நல்ல பசி. அது என்ன பண்ணுதுன்னாக்கா அப்படியே இரையை தேடி போகுது. போகும்போது அதுக்கு வந்து ஒரு குகை பாக்குது. இந்த குகையை பார்த்த உடனே, சரி இந்த குகையில யார் தங்கியிருக்கான்னு தெரியல, வரும் வரைக்கும் நம்ம இந்த குகைக்கு உள்ளாரே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ளார அது இருக்கு. இந்த நரி தான் தந்திரமான நரியாச்சே. அது வந்து உள்ளார வரும்போது அந்த சிங்கத்தோட ஒரு சுவடு, அந்த கால் சுவடை பாத்துருது. ஏதோ ஒரு மிருகம் இருக்கு அப்படின்ற மாதிரி அது என்ன பண்ணும்னா அது பேச்சு கொடுக்கும். எப்பயும் நீ வந்தா, நான் வந்தான்னா பேசுவியே, ஏன் இன்னைக்கு பேசவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த சிங்கம் என்ன நினைக்கும், நம்ம பேசாம இருந்தா தப்பா போயிரும், அது ஓடி போயிரும், நம்மளுக்கு இறை கிடைக்காம போயிடும், அதனால நம்ம பேசிடுவோம்னு சொல்லிட்டு பதிலுக்கு இந்த சிங்கம் பேசும், குரல் கொடுக்கும். கொடுத்த உடனே அது அப்ப ஓடி போயிடும். அது மாதிரி நம்ம காலம் இடம் அறிந்து அந்த தூதுவர் வந்து நடந்து கொள்ள வேண்டும் சொல்றாங்க. எந்தெந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்றத இந்த குறள்ல நமக்கு விளக்கியிருக்காங்க. அடுத்து 8வது குறள்ல பார்த்தா, தூய்மை துணைமை துணிவுடைமை இம்மூன்றும் வாய்மை வழியுரைப்பான் பண்பு.
இதுல தூய்மை வேணும், அதாவது ஒழுக்கத்துல தூய்மையா இருக்கணும். நம்ம ஹரிச்சந்திரன் கதையெல்லாம் கேட்டு வளர்ந்தவங்க தான். அதே மாதிரி காந்தியினுடைய வாழ்க்கை முறையெல்லாம் கூட கேட்டு வளர்ந்தவங்க தான். இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனாலும் நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடியதை பார்த்து கூட குழந்தைகள் வளரும். அதனாலதான் ஒழுக்கம் ரொம்ப சிரமம். அதை முன்னிறுத்தி சொல்லப்படுகிறது. அந்த தூதுவருக்கும் ஒழுக்கம் என்பது ரொம்ப ரொம்ப தேவை. அதனாலதான் ஒழுக்க தூய்மை இருக்கணும். அதே மாதிரி உறவு துணை வேண்டும். அடுத்தது அஞ்சாத பண்பு வேணும். எப்பயுமே பயப்படக்கூடாது. தூதுவன், அதாவது பகை நாட்டுக்கு போய் இவர் சமாதானம் செய்யக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு தூதுவர் எதை கண்டும் எந்த அரசனை கண்டும் பயந்து போய் விடக்கூடாது. அதனால துணிச்சலோட நம்ம செயல்படணும் அப்படின்றதான் இந்த குரல்ல அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அதாவது வாய்மையே ஜெயம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுல நம்ம பேசுகின்ற வார்த்தையில தூய்மை இருக்கணும். நம்ம தனியால் ஒவ்வொருத்தருடைய தூய்மையும் இந்த உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் தூய்மையை பத்தி இதுல வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அதுல அடுத்து துணையை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அடுத்து உறவு துணை. நம்ம எல்லோருமே உறவை கை கொள்ள வேண்டும். உறவை நம்ம ஒதுக்கி விடக்கூடாது அப்படின்றதையும் இந்த இடத்துல உறவு துணை அப்படின்னு சொல்ல. அது நண்பரா இருக்கலாம், அல்லது பகைவரை கூட நம்ம துணையாக்கி கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொருவரும் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ இதேதான் தூதுவருக்கும் இலக்கணமாக சொல்லப்படுகின்றது. அடுத்து 9வது குறள்ல பார்த்தோம்னா, விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய்ச்சோரா வன்கணவன். அதாவது சொல் குற்றம் ஏற்படக்கூடாது. எந்த குற்றம் வேணாலும் இருக்கலாம். ஆனா தீயினா சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினா சுட்டவடுன்னு சொல்றோம் இல்லையா, அது நமக்கு சொற்குற்றத்துக்கு ஆளாயிடக்கூடாது. எந்த குற்றத்துல இருந்தாலும் நம்ம சொல் குற்றத்துல மட்டும் ஆளாகி விடக்கூடாது. அது மாதிரி தூதுவரை என்ன செய்யக்கூடாது, போய் தப்பு தப்பா சொல்லிடக்கூடாது, செய்தியை தவறா சொல்லிடக்கூடாது, பயந்தும் சொல்லிடக்கூடாது. இததான் சொற்குற்றத்துக்கு ஆளாகாமல் தூது செல்றவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க சொற்குற்றம் ஏற்படாமல் அந்த கொண்டு போன செய்தியை சேர்க்க வேண்டும். போன செய்தியை மிக அழகாக சேர்க்க வேண்டும் என்பதைதான் நம்ம தவறி கூட பொய் சொல்லக்கூடாது. அது சொற்குற்றத்துக்கு ஆளாகிவிடும் அப்படின்றதான் இந்த 9வது குறள்ல சொல்றாங்க. இப்ப அடுத்து 10வது குறள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது. நம்ம என்ன எண்ணத்துக்காக போனோம்? அந்த 2 நாட்டுக்கும் நடுவுல போர் தொடுக்க கூடாது. அப்ப நம்ம மன்னர் எப்படிப்பட்ட மன்னர், அந்த மன்னர் நாட்டை எப்படியெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறார், அந்த நாட்டோட சிறப்பு என்ன, இதையெல்லாம் எடுத்து சொல்கின்ற சொல்லாற்றல் அந்த தூதுவருக்கு இருக்க வேண்டும். அங்க போனவனே அவரை பார்த்தவனே மாத்தி சொல்றதோ இல்ல அவர்களுக்கு அடிபணிந்து நடப்பதோ இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. எதற்கும் பயந்து நம்ம நடந்து விடக்கூடாது என்பதை தான். நீங்க எதிரிக்கு பயந்து பொய் சொல்லாமல் அவரிடம் இருந்து, இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் பொருள் வருது. இந்த விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான் வடுமாற்றம் அந்த குறளும், இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது இந்த 10வது குறளும் கிட்டத்தட்ட ஒரே கருத்தை தான் நமக்கு முன்வைக்குது. அதனால பயப்படாம நம்ம என்ன செய்தி கொண்டு போனோமோ அந்த செய்தியை நம்ம சரிவர செய்துட்டு வரணும். அங்க இருந்து நம்ம வெற்றி பெற வேண்டும். நம்ம என்ன நினைத்தோமோ அதை வெற்றி பெற வேண்டும் என்பதை தான் இந்த 10வது குறள்ல சொல்லியிருக்காங்க. அழகான தூது அதிகாரத்தை எனக்கு வழங்கியிருக்காங்க. இதுல நம்ம எதெல்லாம் பார்த்தோம்னா, தூதுவருடைய இயல்பை பார்த்தோம், இன்றியமையாமை பார்த்தோம், அவருக்கு உண்டான அறிவை பார்த்தோம், சொல்வன்மையை பார்த்தோம், இயற்கை அறிவு இருக்கணும், ஆளுமை இருக்கணும், அஞ்சக்கூடாது, சுருக்கமா சொல்லணும், சுவையில்லாததை நீக்க வேண்டும், நகைச்சுவையோட சொல்லணும், ஒழுக்கத்தோட இருக்கணும், உறவை நம்ம துணை கொள்ளணும், அதாவது பல நூலை நம்ம அறிவு பெறணும். அதாவது அறிவுக்கெல்லாம் சாக்ரட்டிஸ் தான் கிரேட். அப்படிப்பட்ட அறிவு நமக்கும் இருக்கணும் அப்படின்றாரு. இப்ப இதையெல்லாம் இந்த தூது அதிகாரத்துல 10 குறள் வழியாக நமக்கு எடுத்துரைத்திருக்கார். அதை நாம் கண்டிப்பாக படித்து பயன்பெற வேண்டும். இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி தோழமையே. மிக்க மகிழ்ச்சி. அன்னைக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற கவிஞர் ரவீந்திர பாரதி. இந்த அட்மிட் பண்றவங்க என்னை கொஞ்சம் அட்மிட் பண்ணி விடுங்க. வெளியில வந்துருச்சு. ரொம்ப நேரமா நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன், இணையவே முடியல. அப்புறம் எங்க இணையருடைய இணைப்புல இருந்து இணைஞ்சிருக்கேன். முடிஞ்சா என்னை அட்மிட் பண்ண, உள்ளுக்கு போகவே மாட்டேங்குது. நன்றி கவிஞர் அவர்களே, வாங்க. பேரன்பு மிக்க தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இன்று மிக அருமையான நாளாக அமைந்திருக்கிறது. தினந்தோறும் சிறப்பாக தான் இருக்கு, இன்னைக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது. முற்றுவதல் செய்த மாணவி
அழகேஸ்வரி அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். மிக அழகாக, இனிமையாக, தெளிவான உச்சரிப்போடு 10 குறள்களையும் கேக்குதா? கேக்குதுயா, கேக்குது. 10 குறள்களையும் மிக அருமையாக சொல்லி முடித்திருக்கிறார்கள். அடுத்தது நம்முடைய நெறியாளருடைய அந்நியார் திருமதி வனிதா அவர்கள். நெறியாளர் அவர்கள் உறவு முறைக்காக பாராட்டவில்லை, அவருடைய உறுதியான திறமைகளை மனமு வந்து பாராட்டியிருக்கிறார். அதற்கு சிறிது கூட அப்பழுக்கில்லாமல் மிக ஆழ்ந்த புலமையோடு, நல்ல சொல்வன்மையோடு, தெளிவான உச்சரிப்போடு, கருத்துக்களை ஆழ பதியுமாறு நிறைய துணை கதைகள், மேற்கோள்கள், எடுத்துக்காட்டுகள், இதையெல்லாம் அழகாக ஒவ்வொரு குறளுக்கும் என்ன சிறப்புன்னா, அந்த குறளுக்கு விளக்கம் கூடும் போது பல குறள்களையே மேற்கோள் காட்டுறது ரொம்ப சிறப்பு. வள்ளுவர் ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி எப்படிலாம் சொல்லியிருக்காரு, அது இந்த தூதுல வரக்கூடிய குறள்களுக்கு எப்படி பொருத்தமா இருக்கிறது என்று மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். மீண்டும் மீண்டும் அவரை நான் மனதார பாராட்டுகிறேன். ரொம்ப அருமையான பொழிவு இன்றைக்கு. மிக நல்ல அதிகாரம் தூது. தூது அன்றைக்கு அரசருக்காக வேற்றரசிடத்திலே தூது செல்வார்கள். இன்றைக்கு ஒரு குடியரசு நாட்டுல இன்றைக்கும் தூதுக்கு ரொம்ப முக்கியம் உண்டு. ஒவ்வொரு நாட்டிலும் தூதருடைய அலுவலகங்களை வைத்து அந்த அரசாங்கத்தை, அந்த நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் உள்ள உறவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப தூதர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எல்லா நாடுகளுக்கு இருக்கக்கூடிய தமிழ் தெரியாத தூதர்களுக்கு கூட ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து இந்த குறளை அனுப்பணும். அவங்களுக்கு தமிழராக இருக்கக்கூடிய தூதர்கள் நிச்சயம் படிக்கணும். தமிழர் அல்லாத தூதர்களுக்கும், இந்திய நாட்டினுடைய பல நாட்டில் இருக்கக்கூடிய தூதர்களுக்கும், இந்தியாவுக்கு வந்திருக்கிற பல நாட்டு தூதர்களுக்கும் இந்த அதிகாரத்தை மொழிபெயர்த்து அனுப்பினால் அது மிகச்சிறிய ஒரு தொண்டாக இருக்கும். அந்த அளவுக்கு மிக சிறப்பான அதிகாரமாக இந்த தூது விளங்குகிறது. மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அவருக்கு எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை. இந்த தூதுல வள்ளுவருக்கு இந்த 3ன்ற எண்ணு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. இந்த 3 3 3ன்னு எத்தனை குறள்ல சொல்றாருன்னா, வெளிப்படையாகவே 3 குறள்ல சொல்றாரு. 3 அன்பு, அறிவு, ஆய்ந்த சொல்வன்மை, தூதுரைப்பார்க்கு இன்றியமையாத 3. இன்றியமையாத, மிகவும் முக்கியமான, கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய 3 எது? அன்பு. அன்புதாங்க வள்ளுவருடைய வள்ளுவமே அன்பினால் நெய்யப்பட்டது. வள்ளுவம் என்ற அழகான அந்த மாளிகை அன்பினால் கட்டப்பட்டது. நீங்க திருக்குறள் எடுத்தீங்கன்னா அன்பு, அறிவு, அறம், இந்த 3ம் குறள் முழுக்க எல்லா இடத்துலயும் எங்கெங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அறிவை சொல்லுவாரு, அன்பை சொல்லுவாரு, அப்புறம் அறத்தை சொல்லுவார். இந்த அறம், அன்பு, அறம், அறிவு. ஒரு இடத்துல சொல்றான் பாருங்க, அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றாக்களை, பிறருக்கு ஒரு துன்பத்தை நீ போற்ற நீக்கவில்லை என்றால் நீ பெற்ற அறிவினால் என்னையா அறிவின வெறும் தகவல் சேகரிப்பா? இன்றைக்கு அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளவு மூளையில தகவலை சேகரிக்கிறானோ அதான் அறிவுன்றான். அப்படி அல்ல. அறிவு என்பது எந்த சமயத்திலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும், யாரிடத்திலும் திறமையாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல். அவளிடத்தில் பேசி தன்னுடைய நாட்டினுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லி, தான் என்ன செயலுக்காக தூது சென்று இருக்கிறோமோ அந்த செயலை தன்னுடைய நுட்பமான அறிவினாலும், நூல் பயிற்சியினாலும், அனுபவத்தினாலும், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசி அவரிடத்தில் பதிய வைத்து அவரை வளைக்க வேண்டும். அதான் தூதினுடைய அருமையான இது. இந்த 3 சொல்ற பாருங்க, அன்பு, அறிவு, ஆய்ந்த சொல்வன்மை. அன்பு, அறிவு, சொல்வன்மை, சொல்லாற்றல். இந்த 3ம் தூதுக்கு இன்றியமையாது. இன்னொரு குறளை சொல்றாரு பாருங்க, 684வது குறளை, அறிவு, உரு, ஆராய்ந்த கல்வி, இம்மூன்றும். அறிவு பதிலே அறிவு சொல்றார். தோற்ற பொலிவு, அம்மா ரொம்ப அருமையா சொன்னாங்க. நல்ல அறிவுள்ளவனுக்கு, நல்ல நூலறிவு பெற்றவனுக்கு அவனுடைய தோற்றமே ஒரு கம்பீரமாக இருக்கும், ஒரு ஆளுமை நிறைந்ததாக இருக்கும். உண்மைதான்.
அந்த கண்களே வந்து ஒளிவீசர் கண்களா இருக்கும். அறிவுள்ளனுடைய கண்கள் ஒளிவீசர் கண்களாக இருக்கும். அறிவு ஒரு ஆராய்ந்த கல்வி. கல்வின்னா சாதாரண கல்வி மனப்பாடம் பண்றதில்ல, அல்லது மூளையில சேமிச்சு வைக்கிறதல்ல கல்வி. ஆராய்ந்த கல்வி, ஆராய்ந்த கல்வி. இம்மூன்றும் செறிவுடையான் மிகுதியாக வைத்திருக்கிறவன் தான் செல்க விலைக்கு தூது செல்றதுக்கு அவன் தான் தகுதி உடையவன். என்னென்ன தகுதி? அறிவு, தோற்ற பொலிவு, ஆராய்ச்சி செய்த கல்வி அறிவு, இந்த மூன்றும் மிகுதியாக பெற்றிருப்பவன் தான் தூது செல்வதற்கு தெரியும். இன்னொரு 3 சொல்ற பாருங்க: தூய்மை, துணைமை, துணிவிடமை. ஒழுக்கம், தூய்மை, துணைமை, துணையாக பெற்றிருத்தல், வேற்று அரசனுடைய அமைச்சரையும் துணையாக பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல். துணிவுடைமை, துணிவாக தன் கருத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல். அவன் மிரட்டினா கூட, அவன் நம்ம வந்து சினத்தோடு நோக்கினால் கூட அதெல்லாம் கவலைப்படாம சொல்லக்கூடிய ஆற்றல். அதுதான் தூதருக்கு இருக்க வேண்டும்ன்றார். இது 3 என்ற எண்களோடு வரக்கூடிய குரல்கள். இந்த 3 என்ற எண்கள் வராமல் 3 கருத்துக்களை சொல்லக்கூடிய 3 குரல் இருக்கு. அது என்னன்னு பாருங்க. அன்புடைமை ஆன்ற குழிபிறத்தல் வேந்தவாம், அதில் அன்பு, நற்குழி பிறப்பு, அரசன் விரும்பும் குணம். இந்த 3 சொல்லாம 3 கருத்தை சொல்றார். அடுத்த குரல் பாருங்க. தொகைச்சொல்லி தூவாத நீக்கி நகைச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. வேற்று அரசனிடம் சுருக்கமா சொல்றது ஒண்ணு. அப்புறம் வந்து கடிஞ்சொல் இன்றி, அதாவது தேவையில்லாத சொற்களை நீக்கிறது. அப்புறம் மகிழுமாறு அரசனுக்கு நன்மை செய்தல், மகிழுமாறு கூறி தன் அரசனுக்கு நன்மை செய்தல். 3 குரல், 3 கருத்து. அடுத்த குரல் பாருங்க, 687வது குரல். கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. தான் செய்ய வேண்டிய கடமையை நன்கு அறிந்து தக்க காலம் கருதி, கொக்கு எப்படி காத்துட்டு இருக்குதோ அந்த மாதிரி தக்க காலம் கருதி, இடத்தினுடைய சூழ்நிலையை அறிந்து அந்த வேற்றரசனிடத்துல தன் கருத்தை ஆழமாக பதிய வைக்கணும். அதுதான்டா தூதுன்றார். இங்க 3 சொல்லிட்டாரா? இப்படி 3 என்ற எண்ணிக்கையிலே 3 குரல்களும், 3 என்ற எண்ணை சொல்லாமல் 3 கருத்துக்களை சொல்லக்கூடிய 3 கருத்துகளுமாக சும்மா விளையாடுறார் வள்ளுவர். அந்த விளையாட்டை நம்ம அம்மா அவர்கள் மிக அற்புதமாக எடுத்து விளக்கி நம்மிடம் தமிழால் விளையாடி இருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்து. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, நன்றி. நன்றி. மகிழ்ச்சி. நன்றி கவிஞர் அவர்களே. அடுத்ததாக இலக்கிய சொந்தம், நீங்க இலக்கிய சொந்தம். அடுத்து சாத்தூர் சிங்கக்குட்டி கணேசன் தோழர் அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவி மிகவும் சிறப்பாக செய்தார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு இந்த வாசிப்பு பயிற்சி, அந்த வார்த்தைகளை கையாடக்கூடிய பயிற்சி இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும்னு நான் நினைக்கின்றேன். கொஞ்சம் அந்த வாசிப்பு இருந்தால்தான், குரலை வாசிக்கும் போது ஒரு நல்ல உச்சரிப்போடு இருந்தால் தான் மற்றபடி அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வரும். அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேண்டும் என்பது என்னுடைய சிறிய வேண்டுகோள். மற்றபடி அவருடைய குரல் வளம் சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். அதேபோல் நம்ம பேராசிரியருடைய அந்நியார் வனிதாருடைய இந்த உரை பொழிவு, அந்த உரை சிந்தனையோடு கூடிய எல்லா விதமான எடுத்துக்காட்டுகளோடு, ஒவ்வொரு குரலுக்குமே அவர்கள் கூறிய எடுத்துக்காட்டுகளை கேட்க கேட்க மிகவும் சந்தோஷமாக இனிமையாக இருந்தது. ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அதே போல இந்த குரல்ல வழக்கம் போல எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும். அதை ஒன்றும் மாற்ற முடியல. அதே போல இன்னைக்கு அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேராசிரியர் ஒன்றை சொன்னாரு. நான் ஒருத்தரை தேடிக்கிட்டு இருந்தேன், அவங்க கூடயே இருக்கிறாங்கன்னு சொன்னாப்புல. அப்ப அதற்கு கூட இந்த இடத்துல ஒரு குரல் இருக்குது. கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து உடன் இருப்பார் தலை அப்படின்னு கூட அந்த குரலை எடுத்துக்கலாம். அதனால அவரு உடன் இருந்தது நம்ம இந்த குரலை கூட எடுத்துக்கலாம். அதே போல தொகைச்சொல்லி தூவாத நீக்கி நகைச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டு. தொகைச்சொல்லி அப்படிங்கிறது சரிதான். ஒரு சொல்லி அனுப்புறாங்க, அதை
விரிச்சுக்கிட்டு வளவலன்னு சொல்லாம தொகுத்து சொல்றதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்கு, சொல்லிடலாம். அதே மாதிரி அவருடைய மனம் குளிரும்படி சந்தோஷப்படும்படி சொல்லிடலாம். ஆனா இன்னாத சொற்களை நீக்குதல், அதாவது வேண்டாத சொற்களை சொல்லாம இருத்தல்னா அது வந்து கொஞ்சம் முடியுமான்னு தெரியல. அதை வந்து இவர் சொல்றதை அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரா, இல்ல அவர் சொல்றதை இவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்களா, இல்ல ரெண்டு பேர்ட்டையும் சொல்றதையே வந்து இவரே வந்து அதை எடிட் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை சொல்றாங்களா அப்படின்னு வந்து தூவாத நீக்கி அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அது எப்படிப்பட்ட சொல்லாக இருக்குன்னு சொல்லி அவரே தூதுவரே கண்டுபிடிச்சிக்கணுமா அப்படின்னு அவருக்கு வந்து அந்த உரிமை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இந்த குறள்ல. அடுத்ததா பாத்தீங்கன்னா, தூய்மை, துணைமை, துணிவுடைமை இம்மூன்றின் வாய்மை வலியுரைப்பான் பண்பு அப்படின்னு இருக்கு. இதுலயும் மூன்று தான் சொல்றாங்க. அதுக்கடுத்தது வாய்மை அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த இந்த மூன்றையும் உண்மையாக எடுத்துக்கொண்டு சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்களா, இல்லை இந்த மூன்றும் வாய்த்தவன் தான் தூதுவன் அப்படிங்கிறத சொல்றாங்களா? அதே போல இந்த உண்மையுமே வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க, ஆனா உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறத வந்து வள்ளுவர் வலியுறுத்தி சொல்றாரா அப்படின்னு கொஞ்சம் ஒரு சின்ன சந்தேகம்தான். அதே மாதிரி விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய்சோரா வன்கணவன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இதுலயும் அந்த இந்த குறளுக்குமே வந்து அப்படிதான். அவர் வந்து எது சொல்றாங்களோ அதை வந்து இங்கிருந்து சொல்லப்பட்ட செய்திகளை வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் சொல்ல வேண்டும். அதேபோல் வடுமாற்றம் தேவையில்லாத செய்திகளை, சொற்களை வந்து இவருக்கு வந்து ஏற்கனவே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வந்தா கூட, இல்ல கஷ்டங்கள் வந்தா கூட அந்த இதை வந்து சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி கொண்டு போறாங்க. அப்ப இப்படி சொல்லும் போது ஒரு தூது அப்படிங்கறது வந்து நம்ம ஏதோ மறைச்சு சொல்ற மாதிரி இருக்குமே அப்படிங்கறது ஒரு டவுட் இருக்கு. இன்னொன்னு, இந்த ஒற்றர்களுக்கும் தூதுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா, அப்ப ஒற்றர்களுக்கும் தூதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து ஒற்றர்கள் என்பது வந்து எதுவுமே இல்லாமல், செய்திகள் இல்லாமல் அங்கு சென்று பார்த்து வருவதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா தூதுவர்கள் வந்து கையிலேயே அந்த செய்தியை கொண்டு போற வச்சுக்கலாமா. ஆனா திருவள்ளுவர் வந்து அதையும் உற்றாடலையும் வந்து இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி செய்யற போறவங்களுக்கு பண்புகள் இருக்கணும், இந்த தன்மையெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தூதுவருக்கு இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இந்த ரெண்டுக்குமே கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்கி பேராசிரியர்கள் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கின்றேன். வாழ்வளமுடன், வணக்கம், வாழ்த்துக்கள். கணேசன் தோழருக்கு வந்து சின்ன சந்தேகம் கிடையாது, அது எப்பவுமே உங்களுக்கு ஒரு தொடர் சந்தேகம் தான். ஆமா, மிக்க மகிழ்ச்சி. அது ரொம்ப எளிமையான விஷயம்தான். தூதுக்கும் ஒற்றுக்கும். ஒற்று என்பது ஒன்றை அறிவதற்காக, தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வது, ஒன்றை அறிவது ஒற்று. தூது என்பது பகிர்தல், தனக்கு தெரிந்த ஒரு செய்தியை இன்னொருவரோடு பகிர்தல் என்கிற நிலையில்தான் நாம இலக்கியத்தின் அடிப்படையில் பார்ப்போம். இன்னமும் அது தொடர்பாக நிறைய பேசுவாங்க. ஏன்னா நான் நெறியாளர் என்கிற முறையில் கருத்து சொல்வது கிடையாது. இருந்தால் நீங்க வந்து தொடர் சந்தேகம், அது தொடர் வண்டியா இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கு. நன்றி தோழர் சிவசுப்ரமணியன் தோழர், நான் பார்க்கல. தோழர் பேசுங்க. தொடர் வண்டியை வந்து அந்துவாம இருக்கிறதா நல்லது. இல்ல, அதுக்கு பேரே தொடர் வண்டி. இல்ல 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 நீங்க ஒரு விஷயம் தோழர், தொடர் வண்டின்னு சொன்ன பிறகு அது எப்படி ஆகும்? பேரே அதானே, வாய்ப்பே இல்ல. நன்றி 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 நன்றி. சிவசுப்ரமணியன் தோழர். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுதுதான் வந்தேன். இருந்தாலும் முற்றோதல் செய்த மாணவி அழகேஸ்வரியா என்பவரை பாராட்டி வாழ்த்துகிறேன். அடுத்து உரைப்பொழிவாளர் முனைவர் வனிதா அவர்களையும் பாராட்டி வாழ்த்துகிறேன். ஒன்றே ஒன்று முக்கியமானது ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது நேற்றுக்கு எதேச்சையாக எனக்கு ஒரு வேலை வந்தது. நெறியாளராக அரசியல் நடத்தினார்கள். பாதியில வந்து இணைஞ்சேன். உண்மைக்கு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால், ஆண்கள் மட்டும் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் அவங்க திறமையின் எல்லாம் அபரிமிதமான திறமையை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.
உண்மைக்கு என்னை விட பல மடங்கு நேர்த்தியாக நெறியாளராக நேற்று செயல்பட்டதை நான் கண்கூடாக பார்த்தேன். அதனால் பேராசிரியர் அவர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். முதலில் உங்களுக்கு பணி நிமித்தமாக ஏதாவது நீங்கள் வர முடியாவிட்டால் முன்னுரிமையாக அறச்செல்வி டீச்சருக்கே கொடுங்கள். டீச்சர் அறச்செல்வி அவர்களுக்கு முன்னுரிமையாக அவர்களிடம் கேட்டு அவர்களுக்கும் வேலை இருந்தால் என்னை இரண்டாம் பட்சமாக கேட்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு முக்கியமான ஒன்று, அதை பதிவு செய்ய வேண்டும் என நினைத்தேன். அடுத்து இந்த தூதுங்கிறதுக்கு ஒற்றுங்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம். அடுத்து முதல் குறள், மூணாவது குறள், நூலாருள் நூல்வல்லான். எவ்வளவு அருமையான வார்த்தையை போடுறாரு பாருங்க திருவள்ளுவர். நூலாருள் நூல்வல்லன். மொத்தத்துல அது என்ன வந்ததுன்னா, கற்றவரில் தலைமை பீடத்தில் இருப்பவர்கள். அதாவது அறிவோடு மட்டும் இருந்தா போதாது, அறிவில் தெளிவு உள்ளவர்களாக இருக்கணும். சொல்வன்மை, அதாவது உன்னதமான மொழி நடை. இப்ப நான் பத்திரிகைகள் வாயிலாக ஒன்றை தெரிந்திருக்கிறேன். அதாவது முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் ஆங்கிலத்தில் பேசும்போது யாரும் கையாளாத ஒரு புதிய சொற்களை எல்லாம் பயன்படுத்துவார் என்று பத்திரிகைகளில் போடுவாங்க. யாரும் பயன்படுத்தாத சொற்களை எல்லாம் அவர் பயன்படுத்துவார், புதிதாக பயன்படுத்துவார். அந்த மாதிரி உன்னதமான மொழி நடை. அதுக்கெல்லாம் அவங்க அப்படிப்பட்ட தூதுவரை ரொம்ப மதிப்பாங்க. அவர் சொல்றதை கேட்பாங்க. மற்ற நாடுகள் சொல்றதையும் கேட்பாங்க. அது ஒரு இது. அடுத்து அறிவு உரு, நான்காவது குறள், அறிவு உரு ஆராய்ந்த கல்வி அப்படின்னு இருக்குல்ல, இம்மூன்றும்னு வருது. உரு ரொம்ப முக்கியம், தோற்றப்பொழிவு ரொம்ப முக்கியம் என்று திருவள்ளுவரே சொல்லியிருக்கார். வேற ஒண்ணும் இல்லை, நம்மளா சொல்றது இல்லை, திருவள்ளுவரே சொல்றார். தோற்றப்பொழிவை கண்டு மிரள்வார்கள், தோற்ற வசீகரத்தால் மயங்குவார்கள். தோற்ற வசீகரத்தில் மயங்குவாங்க. இதுக்கு ஒண்ணு சொல்லலாம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்ததும் நம்மெல்லாம் அவங்க பேசுற மொழியையும் அவங்க ஆளையும் அவங்க நிறத்தையும் பார்த்து மிரண்டு போயிட்டாங்க இந்தியர்கள் பொதுவா. அதனாலதான் அவங்க இந்தியாவை வளைக்கிறதுக்கு எளிதா போச்சு. அது ஒரு முக்கியமானது. அது தோற்றப்பொழிவு இவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து தொகை சொல்லி தூவாத நீக்கி அப்படிங்கிறதுல வேற ஒண்ணும் இல்லை. சுருக்கமா சொல்லணும்னா, தூதுவர்கள் தந்தி போல சொல்லணும். அதுதான் அங்க திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அந்த குறள்ல. அடுத்து கடைசி குறள், இறுதி பயப்பினும் எஞ்சாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உயிரே போனாலும் எதுவும் தூதுவன் ரொம்ப நாட்டிற்கு நன்மை விளைவிக்கக்கூடியதையே சொல்ல வேண்டும் அப்படின்னு, உறுதியாக நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். இதுக்கு முக்கியமா என்னன்னா, தியாக மனப்பான்மை இருக்கணும். நாட்டுப்பற்று இருக்கணும் முக்கியம். நாட்டுப்பற்றோட தியாக மனப்பான்மை. தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று தூதுவன் கருத வேண்டும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு. இத்துடன் என்னுடைய பின்னோட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தை பொறுத்த மட்டில் யாரும் இரண்டாம் பட்சம் கிடையவே கிடையாது. எல்லாம் முதல் நிலையில் தான் இருக்கிறோம். ஆகவே உங்களை இரண்டாம் பட்சமாக நாம் கருத முடியாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அறச்சல்யமா உண்மையில மகிழ்ச்சிக்குரியதான். அதை நம்ம சொல்லும்போது சொல்லுவோம். அடுத்ததாக பாலாஜி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவியும் உரைப்பொழிவு செய்த வனிதா பேராசிரியர் அம்மையார் அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். நல்ல சிறப்பானது ஒரு உரை. இப்போ ஐயா அவர்கள் சொன்னார்கள், அறம், அன்பு, அறிவு, செயலாற்றல், கம்பீரம் என்று. நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள், அறம் ஐயா அவர்கள், அன்பிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று என்னுடைய நிகழ்விலே கண்டு கொண்டேன். எப்படின்னு சொன்னா,
கோவை மாநில குழுல ஒருத்தர் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் வந்து மிகவும் கோபமாக கடுமையாக பேசினார். அவரை மிகவும் அன்போடு, எந்தவித கோபமும் இல்லாமல் அன்போடு அவருக்கு எடுத்துரைத்தார்கள். அதே போன்று எட்டயபுரம் மாநில குழுவிலும் மிகவும் கோபமாக வந்தவரை மிக அன்பான சொல்லால் அதை வந்து எடுத்து கூறினார்கள். அப்பொழுது அறம்க்கு அடுத்தபடியாக அன்பு அவரிடம் மேலோங்கி இருக்கிறது. அடுத்து அறிவு சொல்லாற்றல் என்று இப்ப KCS அருணாசலம் அவர்கள், பொன்னிலன் அவர்கள், ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள் வழி வந்து இப்பொழுது மிகவும் கம்பீரமாய் எப்படி ஊர்கோடி தேர் இழுப்போம் என்று கூறிய பாரதி போல நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற தேரை மிக சிறந்த முறையில் சாரதியாய் எடுத்து செல்கின்றார் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள். ரெண்டாவது அறச்செல்வி அம்மா சொன்னாங்க, மருத்துவர் பார்த்து கொண்டு எப்படி இவர் வந்து இலக்கிய துறையில் இவ்வளவு சிறப்பாக இருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். அது மிகவும் ஒரு எல்லோருக்குமே அந்த வாய்ப்பு கிட்டாது. மருத்துவத்துறையிலும் மிக சிறப்பாக இருக்கின்றார். இலக்கிய துறையிலும் இன்றைக்கு இலக்கிய போராளியாய் இன்று இருக்கின்ற சனாதன இலக்கியத்திற்கு எதிரான ஒரு போராளியாய் இன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கிடைத்திருக்கின்றார்கள். இது எனவே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கும் மற்ற அனைத்து ஆளுமைகளுக்கும் இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது. அவருடைய தொண்டு பல்லாண்டு வாழ்க என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு மிகவும் நன்றி. பாலாஜி தோழருக்கு மிக்க 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 நன்றி. என ஒரு நல்ல ஒப்பீடு. அதாவது மனம் திறந்த பாராட்டு என்பதை காட்டிலும் உள்ளதை உள்ளபடியே சொல்லியிருக்கிற உங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். அடுத்ததாக தோழர் சிறப்புக்குரிய நெறியாள்கை மிக்க பெண் ஆளுமை அம்மா அரசெல்வி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு தூது. இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இன்றைய உரையாசிரியரும் முற்றோதல் செய்த மாணவியும் சிறப்பாக செய்தார்கள். முற்றோதல் செய்த மாணவிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து இன்றைய உரையாசிரியர் அவரின் கல்வி பணி, தமிழ் பணி, அப்பப்பா கேட்கவே ஆச்சரியமாவும் இருந்துச்சு, அதே சமயம் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. எத்தனை விருதுகள், எத்தனை படைப்புகள், அருமை அருமை. அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அம்மாவோட அந்த தமிழ் முதல்ல அவங்க ஆரம்பிக்க முன்னாடி தமிழுக்கு ஒரு வாழ்த்து சொன்னாங்க, அருமையா இருந்துச்சு. அதே சமயம் ஒவ்வொரு குறளுக்கும் சொன்ன எடுத்துக்காட்டுகள், கருத்துக்கள், அந்த கொண்டு போன விதம், அவங்க எந்த இடத்துலயும் ஒரு திணறல் கிடையாது, ஒரு தொய்வு கிடையாது. சொல்ல வந்த கருத்தை அழகான வார்த்தைகளில் அழகாக கொண்டு போனாங்க. அம்மையார் அவர்களோட தமிழ் பணியை வந்து இங்க நன்கு உணர முடிந்தது. அவங்க உரையாசிரியரா இருந்து தமிழ் இந்த குறள் 10 குறளுக்கும் விளக்கம் சொல்லும் போது அவர் வந்து தமிழின் பால் எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்காங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சது. பொதுவாகவே தூது என்பது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இதிகாச காலத்துல இருந்து இன்னைய வரைக்குமே தூதுபவர்கள் சரியாக தங்கள் பணியை செய்தால் மட்டுமே அதில் வெற்றி கிடைக்கும். இன்றைய குறள்ல அந்த தூது போறவங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க. இதிகாச காலத்துல மகாபாரதத்துல பார்த்தா சஞ்சயன், உலுகன் இவங்களோட பணி அருமை. ராமாயணத்துல பார்த்தா அங்கதன், அனுமன் இவங்களோடது. அப்புறம் கோவூர் கிழார், ஔவையார் இவங்களை எல்லாத்தையுமே நம்ம சிறந்த தூதுபவர்கள் அப்படிங்கும் போது நம் நினைவுக்கு வருபவர்களாக இருக்காங்க. ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அந்த முதல் குறளுக்கு பாரிஸ் நகரத்துல வந்து 1822ஆம் ஆண்டு மே 20 வந்து ட்ரெடிக் பாசி அப்படின்றவர் பிறந்தாரு. நல்ல படிப்புல கெட்டிக்காரரா இருந்து சட்டத்துறையில படிச்சு ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருந்தாரு, கணக்கராக. ஆனாலுமே வந்து அந்த வேலை அவருக்கு திருப்தியானதாக இல்லை. அந்த சமயத்துலதான் பிரான்ஸ், இங்கிலாந்து, துருக்கி இந்த 3 நாடும் சேர்ந்து ரஷ்யாக்கிட்ட போர் புரியுது. போர் வந்து 2 தரப்புலையும் பலத்த சேதத்தை உண்டாக்குது, இழப்புகள் அதிகம். அவருக்கு வந்து இது ஒரு நெருடலாவே இருக்கு, ஏதாவது செய்யணும், இந்த போரே நடக்க கூடாது,
பெரு நாடுகளுக்கு இடையே போருனாலும் எந்த சின்ன நாடா இருந்தாலும் பெரிய நாடா இருந்தாலும் இழப்புகள் அதிகம். இதை நிறுத்த என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த போரை விரும்பாத நாடுகள்னு இருக்கும் பாருங்க, அந்த நாடுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதுக்கு ஒரு கொள்கை வகுத்து ஒரு சட்டம் இயற்றி அதுக்கப்புறம் இந்த போர் செய்யக்கூடிய நாடுகளை அணுகி சமாதான புறாவாக இவர் செயல்பட்டார். அப்படி சமாதான புறாவாக செயல்பட்ட இவருக்கு தான் உலக அமைதிக்கான முதல் நோபல் பரிசு வழங்கி இந்த உலகம் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டது. இன்றைய தலைப்புக்கு தூது என்பதால் அவரை பற்றி நாம் நம் மன்றத்தில் தெரிவித்து மகிழ்ச்சி கொண்டாடுவோம் என்று கூறி இந்த பதிவை சொன்ன. அடுத்து நம்ம ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள் அன்பு அறிவு அறம், அன்பு அறிவு அறம் இந்த மூன்றையும் ரொம்ப வலியுறுத்தி சொல்லும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா இந்த 3 பேரும் எங்க குடும்பத்தில் இருப்பவர்கள். எங்க பெரிய நாங்க 5 பேர் அக்கா தங்கச்சி, 2 பையன்க. எங்க பெரிய அக்கா பேரு வண்டார் குழலி. எனக்கு அடுத்த அக்கா பேரு அறிவுக்கண்ணு. பெரியார், தந்தை பெரியார் அவர்கள் தூக்கி பெயர் வச்சாரு. அவங்கள அறிவுன்னு தான் கூப்பிடுவோம். அடுத்து நானு அறச்செல்வி, என்ன அறம் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. எனக்கு நேர் அடுத்த தங்கச்சி பேரு அன்பு செல்வி, அவளை அன்புன்னு தான் கூப்பிடுவாங்க. கடைசி தங்கச்சி தமிழ் செல்வி. இந்த 3 எங்க போனாலும் அன்பு அறிவு அறம், ஒரு பாடப்புத்தகத்துல ஒரு நோட்ல எழுதி இருந்தா கூட அன்பு அறிவு அறம்னு சொல்லுது. இந்த 3மே உலக வாழ்க்கையா இருந்தாலும், துறவரமா இருந்தாலும், இல்லறமா இருந்தாலும், இது 3ம் தூதுவரா இருந்தாலும் மிக முக்கியம் என்பதை உணர்ந்த ஒரு சொல். இதை ஐயா அவர்கள் அடிக்கடி இன்று அவர் உரையின் போது, பின்னோட்டத்தின் போது கூறும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்து மீண்டும் உரையாசிரியர் அவர்களுக்கு என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. ஐயா ஒரு விஷயம் விட்டுட்டேன். நம்ம சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களின் பாராட்டுக்கும் நன்றி. ஐயா, நான் தங்களிடமும் தங்களை போன்றோரிடமும் கற்றுக்கொண்ட பாடம்தான் நேற்று அந்த நிகழ்வில் என்னோட திறமை வெளிப்பட்டது என்றால் அதுதான் காரணம். தனிப்பட்ட அறச்செல்விக்கு என்று எதுவும் இல்லை. தங்களை போன்ற பெரியோர்கள் ஆளுமைகளிடமிருந்து நான் கற்றுக்கொண்டதுதான். ஆகையினால் எப்பொழுதும் நீங்களே அந்த இடத்திற்கு இருந்தால்தான் எனக்கு பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் பெருமையாகவும் சிறப்பாகவும் இருப்போம். தங்களை போன்றவரிடம் கற்றுக்கொள்ள எனக்கு நிறைய இருக்கிறது. இங்க வர்றவங்களை பார்க்கும்போது நான்லாம் ஜுஜுபி, ஒண்ணுமே இல்ல. ஐயோ, இவ்வளவு பேர் நல்ல வார்த்தை, நல்லா சுஜிபி ஜுஜுபி. நாட்களை வீணடித்து விட்டோமே என்ற வருத்தம் வரும் அளவிற்கு அவ்வளவு ஆளுமைகள் வர்றாங்க. அவ்வளவு கருத்துக்களை அமுத சுரபி மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை, செய்தியை அழகா சொல்ற விதமாகட்டும், சொல்லுகிற சொல்லாகட்டும், அப்பப்பா மிக அருமை. ரேவதிக்கு தான் நன்றி சொன்னேன். இப்படி ஒரு நிகழ்ச்சிய என் வாழ்நாள்ல நான் கலந்துகிட்டதுக்கு அருமையானது. ஐயா அவர்களே எப்போதும் அந்த இருக்கையில் அமர்ந்து அவர்களே நெறியாளராக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை மட்டுமல்ல, நம் மன்றத்தின் ஆசையும் கூட என்று பணிவாக தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. அவையடக்கமாக சொல்றாங்க டீச்சர் அறச்செல்வி அவங்க, அவையடக்கமாகவும் சொல்லுதாங்க. ஆனாலும் அந்த பெண்களுக்கே உரிய இயல்பு மாதிரி பின்வாங்குறாங்க என்று பின்வாங்கல இல்ல. நீங்களே பார்க்கலாமா, அவ்வளவு நேர்த்தியா இருந்துச்சு. எனக்கு நான் ரொம்ப மகிழ்ந்தேன். மனமாற நான் சொல்றது உதட்டளவில்லை, உள்ளத்தில் சுருந்தி சொல்லிடுது. அவ்வளவு. நன்றி நன்றி நன்றி. இது ஒரு ஆரோக்கியமான போட்டி தான். 2 பேருமே சிறந்த ஆளுமைகள். வாய்ப்பு கிடைக்கும் போது 2 பேருமே செய்யுங்க. இல்ல, இன்னொரு கூடுதல் சிறப்பு, நம்முடைய பொதுச் செயலாளர் அடிக்கடி சமீப காலமா என்கிட்ட சொல்றது, முருகன் பெரும்பாலும் இடையில நீங்களே இருந்தாலும் கொஞ்சம் பேருக்கு வாய்ப்பு கொடுங்க, எல்லாரையும் கொஞ்சம் உள்ள கொண்டு வாங்க அப்படிங்கிறதான் பொதுச் செயலாளரோட அன்பு வேண்டுகோள். அதைத்தான் நாமும் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். ஐயாவே செய்யிட்டோம். ஐயா 2 பேரும் வராத போது அரசியல் செய்யும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா நன்றி. அடுத்ததாக தோழர் ஆர் மேகலா முருகன் அவர்கள்.
அனைவருக்கும் வணக்கம். தூது அதிகாரத்தை முற்றோதல் பண்ண மாணவி அவர்களுக்கும், உரையாசிரியர் எங்க அக்கா முனைவர் இரா வனிதா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு ஒரு விஷயத்த ரொம்ப எளிமையா சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்றத அவ்வளோ அழகா எப்பவுமே சொல்லுவாங்க. எங்க அக்காவுக்குன்னு சொல்ற ஒரு குறள், சுழல்வளல் சோர்விலல் அஞ்சான் அவனை இகழ்வழல் யாருக்கும் அரிது அப்படின்னு சொல்ற அளவுக்கு எங்க அக்கா எங்க ஃபேமிலியை பொறுத்த மட்டும் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்கள வச்சுதான், ஏன்னா பிள்ளைங்க வளர்றது அம்மா அப்பா பார்த்து வளருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வணியம்மா அப்படின்னா எல்லா பிள்ளைங்களுக்குமே அது ரொம்ப பிடிச்ச விஷயம். அவங்க இன்னைக்கு இணைஞ்சு தூதை ரொம்ப அழகாவும் எளிமையாவும் எல்லாரும் புரியும்படியுமா சொன்னதுக்காக மிக்க நன்றி. நன்றி அக்கா. பாசமிகு தங்கை குரலாலே போற்றிமைக்கு நன்றி. எவ்வளவு அழகா குரல். அதாடி எனக்கு அவங்க என்னுடைய இணையர் மேகலா சொன்னதுல எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சினா, எங்க வீட்டு இருக்கக்கூடிய குறிப்பா பெண் பிள்ளைகள் எல்லாமே வனிதாம்மா மாதிரி இருக்கணும், வனியம்மா மாதிரி இருக்கணும், எல்லா பிள்ளைங்களுமே. அது 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 ஒரு சின்ன பிள்ளையில இருக்கும்போது யார் மாதிரிப்பா வரணும் அப்படின்னா வனியம்மா மாதிரி வரணும் அப்படிங்கிறதான் பிள்ளைங்களோட கற்பனை. குறிப்பா ஸ்ரீயோட கற்பனையில அதான். அது அது உண்மையில நல்லா சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள், ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததாக மருது நாகராஜன் தோழர். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப நேரம் ஓடிடுச்சு, நேரம் போயிட்டே இருக்கு. மருது நாகராஜன் தோழர். ஐயா வணக்கம். வணக்கம் தோழர். ஐயா பேசுறது கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க தோழர். எப்போதோ ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகுதான் நான் பேசவே ஆரம்பிக்கிறேன். அதுக்குள்ள இடையில நீங்க நேரம் ஆயிடுச்சு. சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு முற்றோதல் செய்த மாணவி உண்மையிலே நல்லா சொன்னாங்க. இப்ப தமிழை படிப்பதற்கே ஆள் இருக்காங்கிற மாதிரி ஒரு தேடக்கூடிய ஒரு நிலை இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு மாணவிகளை நம்ம படிக்க சொல்லி ஊக்கப்படுத்துவதை முதன்மையா நம்ம வரவேற்கிறேன். அந்த மாணவிக்கு மேலும் இன்னமும் தொடர்ந்து அவங்க குரல்கள் என்ன சொல்லணும், நிறையா இன்னும் மேலும் மேலும் மலரணும் என்றதை சொல்லிக்கிட்டு நான் என்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு. முதல்ல ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நெறியாளருடைய அந்நியார் அவங்க சொன்னதுலையும் பேசுனதுலயும் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு தேர்ந்த ஒரு பேச்சாற்றல், மிக அற்புதமா இருந்தது. அவங்க சொன்ன அந்த விதம் இருந்தது மிக அருமையா இருந்தது. தூது, அந்த தூதுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் யாரு அதியமானு, அதன் பிறகு கம்பராமாயணம், இப்படி ஒவ்வொரு இலக்கியத்திலையும் இருந்து சிவ சிந்தாமணி, இப்படி ஒவ்வொரு இலக்கியத்திலுமே மிக அற்புதமாக ஒரு சான்றோட அந்த தூதை பத்தியான ஒரு அறிமுகத்தை மிக அழகாக சொன்னாங்க. நல்லா இருந்தது. அவங்களுக்கு இந்த தூது இருக்கக்கூடிய பண்பு, குணங்கள், அந்த இதெல்லாம் சொன்னாங்க. ஆள் எப்படி இருக்கணும், கம்பீரமா இருக்கணும், இப்படி ஒரு எளிமையா நல்லா புரியக்கூடிய வகையில நல்ல ஆற்றலோடு மிக சிறப்பா சொன்னாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டும் வாழ்த்தும். அதன் பிறகு எல்லாம் தோழர்கள் எல்லாருமே கூட்டம் வழங்கினாங்க. இங்க நம்ம தூது பார்க்க வேண்டியது என்னன்னா, ரெண்டு வகையா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தூதை. ஒண்ணு அகத்தூது ஒண்ணு இருக்கு, புறத்தூதுன்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டா பிரிக்கிறாங்க. அந்த ரெண்டு நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப இந்த வள்ளுவர் சொல்லக்கூடிய தூது அப்படின்னு சொன்னா அது அகத்துக்கு உரிய தூதா, புறத்துக்கு உரிய தூதா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. தொல்காப்பியத்துல பார்த்தோம்னா, நம்ம தொல்காப்பியத்துலதான் அடிப்படையா பார்த்தோம்னா அந்த தூதுங்கிறத அந்த தலைவிக்கும் தலைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய தோழியுடைய பங்கு மிக முக்கியமா சொல்லுவாங்க. இந்த தோழி பங்கு இல்லைனாக்கா அவங்களுடைய இல்லற வாழ்வியல்ங்கிறது கெட்டு போயிடும். அவங்க அந்த ஒரு பிரச்சனைன்னு ஊழல் அப்படின்னு இருந்தா அந்த ஊழலை இருக்கிற இருவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு தோழமையா இருக்கக்கூடிய அந்த தோழி பாத்திரம் நம்ம இலக்கியங்கள்ல நம்ம மிக முழுமையா பார்க்கணும். அவங்கதான் அதிகமா இருக்கிறாங்க. நம்ம அதை ரொம்ப மனசுல வச்சுக்கிறோம். தூது அப்படிங்கிற இந்த செயல் நம்ம ரொம்ப தேவையா இருக்குது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அகவாழ்வில் வாழக்கூடியவங்க நல்லாவே இருப்பாங்க, கணவன் மனைவியுமே நல்லா தான் இருப்பாங்க. அந்த சுத்தி இருக்கிறவங்க இருக்காங்க பாருங்க, ஏதாவது அதை இதை ஒண்ணு சொல்லி அப்படி சொல்லி உள்ளுக்குள்ள ஒரு குடும்பங்கள்ல பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க. அப்போ தூதுங்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது. நல்லா பாருங்க, நடைமுறை வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம நடைமுறை வாழ்க்கையில அப்போ ஒரு விஷயத்த நம்ம எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, இப்படி சொன்னா நன்மை ஏற்படுமா, தீமை ஏற்படுமா அப்படிங்கிறத நம்ம
இந்த வள்ளுவர் வந்து இங்க சொல்லக்கூடிய வள்ளுவர் சொல்றது வந்து என்னன்னா புறத்தூதை பத்தி பேசுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மன்னன் வேந்தனுக்கு அடிப்படையா இருக்க வேண்டிய ஒரு தூதுவன் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி தான் அவர் வள்ளுவர் சொல்றாரு. அப்படி ஒரு நாட்டுக்கு வந்து ரொம்ப அவசியமானவன் தூதுவன், முக்கியமான ஆளு அப்படின்னு முன்வைக்கிறாரு. அந்த தூதுவன் வந்து எப்படிப்பட்டவனா இருக்கணுங்கிறது இப்ப நான் எல்லாருமே சொல்ல முடியும். தூதுங்கிறது எல்லாருமே சொல்ல முடியும். ஒரு விஷயம், ஒரு செய்தியை போய் இன்னொருத்தர் போய் சொல்ல முடியாதுன்னு ஒண்ணு இல்ல. ஆனா அதை போய் எப்படி சொல்லணும்னு ஒண்ணு இருக்குது. அந்த தூது வந்து எப்படி சொல்லணும் அதைத்தான் அவர் வந்து வரையறை பண்றாரு. அவர் ஒரு இலக்கணத்தை வகுத்து இருக்கிறாரு. 10 குறள்லயும் அவர் ஒரு இலக்கணத்தை சொல்றாரு. ஒரு தூதுவன் எப்படி இருக்கணும், அறிவுடனா இருக்கணும், அந்த அறிவு எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இதைத்தான் நான் சொல்ல வந்தது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம்னா அழகா சொன்னாங்க, கம்பராமாயணத்துல வந்து சொன்னாங்க. இப்ப வந்து சீதையை வந்து ராவணன் கொண்டு போய் வச்சுட்டான்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். இப்ப அதே வந்து அனுமன் போறாரு. அனுமன் போய் சீதையை வந்து பார்த்துட்டு வந்து இங்க மறுபடியும் இந்த ராமன்ட்ட வந்து சொல்லும் போது இந்த ராமன்ட்ட வந்து அவர் சொல்றாரு, கண்டேன் சீதைன்னு சொல்றாரு. முதல்ல எடுத்தோன்னே இந்த சொல்ல உச்சரிக்கும் போது பார்க்கணும். கண்டேன் சீதையை. முதல்ல வந்து தலைவி உயிரோடு இருக்கிறாளா இல்லையா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியணும். யாருக்கு? ராமனுக்கு தெரியணும். இப்ப கண்டேன் சீதைன்னு சொல்லிட்டாரு. அப்ப ஆள் உயிரோடு இருக்க அப்படின்றது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. ரெண்டாவது சொல்றாரு அந்த வார்த்தை இங்க வந்து அந்த வள்ளுவர் சொல்ற சொல்வன்மையை வந்து இங்க நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சொல்வன்மை, இதுதான் சொல்வன்மைன்னு நம்ம பார்க்கணும். ரெண்டாவது சொல்லும் போது என்ன சொல்றாரு, கற்பிக்கு அடுத்தது வந்து என்னது, அந்த பெண் எப்படி இருக்கிறா, பாதுகாப்பால இருக்கிறாளா அப்படிங்கறது. அப்ப ஒரு அனுமன் வந்து இதை வந்து இல்ல நான் வந்து காணல, சீதையை காணல, இல்ல அவ வந்து கற்புடையவள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டா இந்த ராவனுக்கு என்ன ஆயிருக்கும் நம்ம அதை சிந்திச்சு பார்க்கணும். இந்த இடத்துலதான் நம்ம வந்து ஒண்ணு நம்ம சொல்வன்மையை பார்க்கணும். இந்த அறிவு இங்கதான் தேவைப்படுது. இதை நம்ம வந்து பிரிச்சு பார்க்கணும்னு நான் சொல்றேன். அதே மாதிரி இவ்வளவுதான் நான் சொல்ல வந்தது. அதே போல இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாடகங்கள் பார்ப்போம், ஊர்ல வள்ளி திரும்ப நாடகம் அதெல்லாம் பார்ப்போம். அதுல நாரதர்னு ஒரு பாத்திரம் வரும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, வந்துட்டானியா நாரதன், ஏதாவது சொல்லி கலகம் பண்றதுக்குன்னு வந்துட்டாயா நாரதன். ஆனா இருந்தாலும் இந்த நாரதர் வந்து என்ன பண்றாரு, கலகம் பண்றாரு தான். அந்த கலகம் எது, நன்மையில முடியும் நம்ம சொல்லுவோம். நாரதர் கலகம் நன்மையில முடியும் அப்படின்னு சொல்றோம். இப்படி ஒரு தூதுவன் வந்து எப்படி இருக்க வேணும் அப்படின்னா ஒரு அறம் சார்ந்து இருக்க வேண்டும். அது அகவாழ்வியலா இருக்கட்டும், புற வாழ்வியலா இருக்கட்டும், இரண்டுக்குமே. இது ரொம்ப வள்ளுவர் வந்து இந்த புறவியலுக்கு தான் அழகா சொல்லியிருக்காரு. அகவாழ்வியலுக்கு சொல்லியிருக்காரா என்னன்னு தெரியல. நம்ம அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நன்றி புலமையே. நிறைவு பின்னூட்டமாக நல்லாசிரியர் நாகராஜன் ஐயா. மன்றத்தை மகிழ்வோடு வணங்குகின்றேன். ஒரு குடும்பமே திருக்குறள் குடும்பமாக மாற முடியும் என்று சொன்னால் அது ரவீந்திர பாரதியினுடைய கவித்துவமான சொற்களை போல ரொம்ப நேர்த்தியாக சொன்னார். இது வந்து எப்படிப்பட்ட உறவு, இது குறள் உறவு என்று சொன்னார். அதனால்தான் மற்ற பாக்களினுடைய அமைப்பில இல்லாத தனிச்சொல் ஒன்றை இணைத்துக் கொள்ளுகிற ஒரு நல்ல திருக்குறளினுடைய அமைப்பை கூட வள்ளுவர் தேர்ந்தெடுத்தார். அப்படியானால் அன்புக்கு அங்கே என்ன வேலை? அன்பை சொல்ல வருகிற பொழுது தெரிந்தார் மாட்டும் தெரியாதார் மாட்டும் விரித்து சொல்லுகிற பேராற்றல் அவருக்கு வாய்த்ததாக பார்க்கிறோம். அப்படியானால் அறம் என்ன செய்யும்? அறம் எப்படி எழுதினாலும் இனிமை என்பதை இலக்கிய பெருமன்றத்திற்கு வந்து பார்த்தால்தான் புரியும். அறம் என்று வல்லினரா போடல என்று நான் மாணவர்களை இனி திட்டமாட்டேன். ஏனென்றால் அறம் என்பது கூறியது, அது எங்கள் பொதுச் செயலாளருடைய மோட்டோ போல. ஆகையினால அறம் என்பதை வரவேற்கின்றேன். அப்படியானால் அன்பும் அறமும் ஆயிற்றே. இந்த நிலையில சகோதரி குறிப்பிட்டார்கள், மிக வியந்து போனேன். ஒரு வண்டார்கோழி தொட்டு, தமக்கை வண்டார்கோழி தொட்டு அன்பு செல்வி வரை அந்த நாற்பெரும் நல்லோரும் அந்த பெரியாரனுடைய பொற்கரங்களினாலே பெயர் சூட்டப்பட்டிருக்கிற நல்ல குடும்பமாக அது காண முடிகிறது. ஆகையினால இன்றைக்கு எல்லா விதத்திலேயுமே மகிழ்ச்சி தான். சாத்தூர் ஐயா வழக்கப்படி கேள்வியின் நாயகனே என்கிற பாடல், திரைப்பட பாடல் தான் எனக்கு நினைவுக்கு வரும் ஐயா பேச தொடங்கினாலே. இன்றைக்கு அவர் முன்வைத்தது மிக அற்புதமான வினா. ஒரு தூதுக்கு எப்படிப்பட்ட வரையறையை, ஒரு தூதுவனுக்கு இப்படிப்பட்ட வரையறையை தர முடிகிறது? அதை மிக அழகாக நேர்த்தியாக விஸ்தரித்து சொன்னார். கடைசியாக பேசிய சகோதரர் மிக நேர்த்தியாக சொன்னார். கற்பினுக்கு அணியை என்று கண்களால் தெரிய கண்ட நிலையை சுட்டி காட்டியது ரொம்ப மகிழ்ச்சி. கண்டானாம் தான் கண்டவாறு
என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அப்படின்னா அப்போ நம்மை பொறுத்தளவுல கண்டு உரைத்தல் என்பது விண்டு உரைத்தலாக இல்லை, இது இலக்கியத்தை மொண்டு உரைத்தலாக இந்த மன்றத்திலே பரிணமிக்கிறது. இல்லையானால் சகோதரி மேகலா முருகன் சொல்வது போல ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு இல்லத்துக்குள்ளே இருந்தால் வனி அம்மா என்று எல்லோரும் போற்ற முடியும். அந்த இல்லறம் அங்கே இருந்து நல்லறமாக தொடங்கி அங்கே விதை ஊன்றி பதியமிட்டு மறுபடியும் வெளி உலகத்திற்கு வருகிற பொழுது இது நாம் எல்லாம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகிற உரைப்பொழிவாக சகோதரியை வரவேற்பது போல அமையும். என்னுடைய கொழுந்தனுடைய பராமரிப்பிலே இந்த மன்றம் நித்தம் இயங்குகிற பாதை சுவட்டிலே இன்றைக்கு நான் பயணிக்கிறேன் என்று பெருந்தன்மையோடு சொல்ல முடியும் என்று சொன்னால் அது கருமுருகன் ஐயா செய்த பாக்கியம். அந்நியார் மட்டுமல்ல, அவர் மிகச்சிறந்த அண்ணலார் என்று சொல்லுவேன். அதே நேரத்தில் இன்றைய உரையில நான் ஒன்றை புதிதாக கற்றுக்கொண்டேன். ஒன்றை எடுப்பாக எவ்வாறு சொல்ல வேண்டும், எங்கே தொடுக்க வேண்டும், எவ்வாறு முடிக்க வேண்டும் என்கிற அமைப்பு ரீதியாக மிக நேர்த்தியான நல்ல ஆய்வுரையை தந்தார்கள். ஆய்வுரை சுலகமே, ஆய்வுரை திலகமே சகோதரி வனிதா அவர்களே போற்றி வணங்குகின்றேன். நான் உங்களுடைய சொற்களில சொக்கி போனது உண்மை. என்னன்னா, குறிப்பு எடுத்துக்கிட்டே வர வேண்டிய ஆளு மெய் மறந்து குறிப்பே இன்றைக்கு எடுக்க முடியாம போச்சு. அதற்கு என்ன காரணம்? நீங்கள் தொட்டு காண்பித்த விதம்தான். உங்களை நோக்குகிற பொழுது மறுபடியும் சேக்கிழார் பெருமன்றத்திற்கு போகிறேன், சென்னைக்கு. 1997 பெரியசாமி வந்து பேசினாங்க, குன்றக்குடி சாமி. முதல்ல ராமவீரப்பன் அவர்கள் தொடக்கி வைத்தார், வாரியார் சாமி தலைமை, சிறப்பு சொற்பொழிவாளர் குன்றக்குடி ஆதீனம் பழைய சன்னிதானம். அவர்கள் பேசுகிற பொழுது மிக நேர்த்தியாக பேசிக்கொண்டே வந்தவர் கடைசியில தொகுப்புரை தருகிறார். அப்போ மன்றம் அந்த அளவுக்கு ஆரவாரித்து எழுந்து நின்று கரவோசை செய்தது என்பதை இன்றைக்கு பதிய ஆசைப்படுகிறேன் சகோதரி. என்ன காரணம்? குன்றக்குடி சாமி நேர்த்தியாக நல்ல விளக்கம் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. கடைசியில நச்சுன்னு தொகுப்புரை கொடுப்பாங்க பாருங்க, அசந்து போவோம். ஏன்? ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு முறை மேடையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பெரிய ஆதீன சாமி ஜெயகாந்தனுடைய துடுக்குத்தனமான அந்த குறுக்கீட்டிற்கு எப்பயுமே தாடியை தடவிக்கிட்டே சிரிப்பாங்க. அப்ப அதுல பெரிய பெரிய ஸ்கட்டு வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம் குன்றக்குடி சாமி. அப்புறம் விளக்கம் கொடுக்கிற பொழுது வியர்த்து கொட்டி போனார் ஜெயகாந்தன் அவர்கள். ஏன் சொல்றேன்னா, இமயமலையை சாமகானத்தினாலே இசைத்தால் மட்டுமே தான் கையை வெளியே எடுத்துக்கொள்ள முடியும் ராவணனுக்கு என்கிற நிலை வரும் அளவிற்கு சதாசிவம் என்றைக்கும் ஆளும். நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் என்பது அதுதானே சகோதரி. உங்களுடைய சொற்களிலே அன்பு மலை இருந்தது, அதிலே அகப்பட்டு கொண்டோம். உங்களிடத்திலே ஆற்றல் சொற்பொழிவு இருந்தது, அதிலே நனைந்து போனோம். உங்களிடத்திலே ஆழ்ந்த கடல் பெருக்கமாகிய செய்திகள் இருந்தன, நாங்கள் முத்தை வாரிக்கொண்டோம் சகோதரி. வாழ்த்துகின்றேன். இந்த நேரத்தில் பொதுச் செயலாளருடைய ஐக்கான் பாருங்க, சிகப்பு சட்டை போட்டுக்கொண்டு செவ்விய மனிதன், சிந்தையும் செம்மை உள்ளமும் செம்மை. ஐக்கானும் பாருங்களேன், அந்த செங்கடலையும் அந்த முக்கடலையும் பின்னே காட்டிக்கொண்டு நிற்கிறது. அவர் போட்டோ எடுத்த காலத்துல அந்த கன்னியாகுமரி பகுதியில சிலை இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்பொழுது 25ஆம் ஆண்டு கொண்டாடுகிறோம். ஆகையினால நித்தம் தவம் செய் தெற்கு எல்லை உங்களை தமிழாய் வாழ்க தழைத்து என்று வாழ்த்துகின்றது சகோதரி. வணங்குகின்றேன், விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான ஒரு வாழ்த்தை இங்க நீங்க சொன்னீங்க. உண்மையிலே மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். நன்றிங்க ஐயா, நன்றி. இவ்வளவு ஆழ்ந்து எல்லாத்தையும் கவனிச்சு ஒவ்வொன்னா சொல்லியிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இங்க அரங்கத்தில் சொன்ன அத்துணை பேருக்குமே நன்றி. அண்ணி, உங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்புக்கான நேரம் இது. நிறைவா நீங்க எதுவும் சொல்றதுன்னா சொல்லலாம். ஏன்னா அடுத்து பொதுச் செயலாளர் பேச போறாங்க, அவங்க பேசுறதோட நிறைவு பெறும். அதனால நீங்க எதுவும் சொல்றதுன்னா இந்த மன்றத்துல சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியானது அறத்தை எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வா தான் நடந்துட்டு இருக்கு. அதுல நாங்க பெருமிதம் கொள்கிறோம். இத்தனை ஆளுமைகளுமே மிக அருமையாக இந்த சாத்தூர் சார்லாம் கேள்வியை முன்வைத்தார்.
அந்த மாதிரி கேட்கும் போதுதான் நமக்கும் இதுக்கான தெளிவு வந்து பிறக்கும். இப்ப ஒற்றாடலுக்கும் தூதுக்கும் என்ன அப்படின்ற செய்தியை நம்ம வந்து நான் அவர்கள் கேட்ட கேள்வியில நீங்க சொல்லும் போதுதான் மற்றவர்களுக்கும் அது வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி அகத்தூதுவா இல்ல புறத்தூதுவான்னு வந்து கேட்டாங்க. என்னை பொறுத்தவரையில் அது வந்து புறத்தூது என்றுதான் நான் நினைக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அறிவாற்றலையும் செழுமையும் அந்த மேடம் மரச்செல்வி மேடம் உண்மையிலே அது ஒரு தமிழ் குடும்பம், கல்வி குடும்பம்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்து இங்கே நிகழ்ச்சியையும் நேற்று தொகுத்தார்கள். அதை நான் சற்று ஒரு 2 மணித்துளிகள் தான் பார்த்தேன். அப்பவே நான் வியந்து போனேன். உண்மையிலே அவர்களிடத்தும் சொல்லாற்றல், தமிழாற்றல், அனுபவங்கள் நிறைய இருக்கு. ரொம்ப உண்மையிலே ஆச்சரியப்படத்தக்க ஒரு பெண்மணியாக தான் பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, அவர்கள் நிகழ்ச்சியை தொகுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவங்க பின்வாங்கல. அந்த கருத்துக்கு நானும் வந்து உடன்படுறேன். ஏன்னா அவர்கள் வந்து விட்டு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அவங்களால முடியும். அந்த செய்தியும் வந்து நான் சொல்லிக்கிறேன். இப்ப இறுதியா பேசின ஐயா வந்து உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப அதிகமா சொல்லிட்டாங்களோன்னு கூட எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய சகோதரி மேகலா உண்மையிலே வந்து எப்பயும் பாசத்துல மட்டும் இல்ல, அமைதியா அந்த துணைவருக்கு இணையருக்கு எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ற ஒரு குடும்பம். என் மகள் ஸ்ரீநிதியா இருந்தாலும் சரி, அந்த தாய் தந்தையரை போற்றக்கூடிய ஒரு குடும்பம். இன்னொன்னு என்னன்னா, எனக்கு எப்படி இது படுதுன்னா, அடிகளாருடைய ஆசை வந்து இந்த வீட்டுல இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த தமிழ் தொண்டு உலகம் முழுவதும் பரவி கொண்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியை வந்து அமைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுலயும் வந்து திருக்குறள் இந்த காலத்து பிள்ளைங்க வந்து இணைய வழியில வேற எதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது அறக்கருத்துக்களை கொண்டு சேர்க்கிற விதமா இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் அதை சேர்த்து கொண்டிருக்கிறது. அதுல நாங்களும் வந்து பங்கேற்றோம் என்றால் எங்களுக்கு அது பெரும் மகிழ்வை அளிக்கிறது. ஐயா சொன்னது மாதிரி வெள்ளி விழா கண்டதா, அந்த வெள்ளி விழா அன்னைக்கு கூட நான் அங்கதான் இருந்தேன். கலைஞர் குடும்பத்துக்கும் நம் குடும்பத்திற்கும் நிறைய ஒற்றுமை எனக்கு கிடைக்கும். கலைஞர் இறந்ததுக்கும் நான் சென்றேன், வெள்ளி விழாவிற்கும் நான் சென்றேன். அது மாதிரி ஸ்டாலின் அவர்களால் வாழ்த்தும் பெற்றேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களால் வாழ்த்தும் பெற்றேன். அது மாதிரி தமிழ் தான் நம்ம எல்லா இடத்திற்கும் கொண்டு செல்கிறது என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னை வாழ்த்தி அத்துணை பேருக்கும் நன்றி. என்னுடைய கொழுந்தனாருக்கு அதைவிட 2 மடங்காக நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மன்றம் வந்து வளரட்டும், தொடரட்டும். நன்றி. நீ நம்ம குடும்பமே கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களாலதான் நம்ம இருக்கோம். நம்ம குடும்பமே எப்பவுமே கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு இந்த பொது உடைமைப்புக்கு நன்றியோடு இருப்போம். அதுல எந்த மாற்று பேராசிரியரே சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம். தூதுவர்கள் வந்து மாறுவேடத்துல போக மாட்டாங்க. ஒற்றர்கள் மாறுவேடத்துல போவாங்க. தூதுவர்கள் வந்து இயல்பானே போவாங்க. இது வந்து புறத்தூதுதான். திருவள்ளுவர் சொல்லியிருக்கு புறத்தூதுதான். ஒரு மன்னன் இன்னொரு மன்னனுக்கு தூது அனுப்புறது, அல்லது இப்போதைக்கு நம்ம கணக்கிட்டோம்னா ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு தூது அனுப்புவது. இது வந்து புறத்தூதுதான். அகத்தூதுங்கிறது என்னன்னா, காதலர்கள் இருவர் ஒருவருக்கு ஒருவர் தூது விடுவது அகத்தூது ஆகும். இந்த ரெண்டும் இதுல வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறது புறத்தூது என்று சொல்ல தோன்றுகிறது. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. ஒற்றருக்கும் தூதருக்கும் இன்னொரு ஒரு வேறுபாடு எல்லாருக்குமே தெரிஞ்ச வேறுபாடு தான். ஒற்றருக்கு பாதுகாப்பு கிடையாது, தூதுவருக்கு பாதுகாப்பு உண்டு. அவர் போய் சொல்லப்படுகிற செய்தி பகிரப்பட்டு அவர் கொடுக்கப்படுகிற செய்தியை கொண்டு திரும்பி வரும் வரை அவர் உயிருக்கு உத்தரவாதம் உண்டு. ஆனால் ஒற்றர் அது உத்தரவாதம் கிடையாது. அது ஒரு செயல், அது பாதுகாப்பு செயல், இது பண்பாட்டு செயல். அவ்வளவுதான் வித்தியாசம். ஐயா ஒரே இடையூறுக்கு மன்னிக்கணும். நான் தான் வந்து அகத்தூது புறத்தூதுன்னு சொன்னது, அதாவது அகத்தூது புறத்தூது 2 இருக்குன்னு சொன்னேன். 2 இருக்கு. அது தொல்காப்பியத்துல வந்து நம்ம பார்க்கலாம். என் இலக்கியத்திலையும் வந்து தலைவனுக்கும் தலைவிக்கு இருக்கக்கூடியது தோழியா பாலமா இருக்கான்னு அதை அகத்தூது என்றும், இங்க வள்ளுவர் வந்து புறத்தூது தான் வந்து வேந்தனுக்கு கீழே இருக்கக்கூடிய தூதன் வந்து புறத்தூதுவா எப்படி இருக்கணும்னு இலக்கணம் வகுத்திருக்காருன்னு சொன்னேன். அதன் பிறகு அப்புறம் வந்து தூதை பத்தி வேற இதுல எதையாவது அகம் சார்ந்து சொல்லியிருக்காரா தெரியல, அது நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. நேரத்தை அகத்தூது காமத்து பால நிறைய வருது. ஆனா அந்த நேரத்தை உணர்த்துறதுக்கான தூது வர வேண்டிய நெருக்கடியில நான் இருக்கேன். நன்றி.
நன்றி தோழமையே. நிறைவாக நம்முடைய பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர். உண்மையில இன்னைக்கு மருத்துவரை எல்லாரும் என்ன மேடத்துல சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரியல, கண்ணீர் கழிக்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு அழகேஸ்வரிய அழகு ஐஸ்வர்யா அழகேஸ்வரியா அழகேஸ்வரியா நல்லா சொன்னாங்க. இப்ப அம்மா முனைவர் வனிதா ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு குரலையும் அந்த விளக்குறதுக்கும் இன்னொரு குரலையே எடுத்து சொல்றது மிக அருமையா இருந்தது. இன்னைக்கு அவங்களுடைய விளக்கங்கள் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. அதான் நம்ம கருமுருகன் ஐயா குடும்பம்ன்றது கலை இலக்கிய பருவத்துக்கு ஒரு பெரிய தூண் மாதிரி. இந்த கலை இலக்கிய பருவத்தை பல்வேறு விதங்களில் ஏன்னா பல நிகழ்ச்சிகள் பார்க்கிறோம். ஒருத்தர் ஒருங்கிணைப்பாளராக இருந்து செய்யறது ரொம்ப கஷ்டம். அந்த ஒருங்கிணைப்பை செய்து கொண்டு தன்னுடைய குடும்பம் முழுக்க பல்வேறு உறவுகளையும் அதில் ஈடுபடுத்தி இந்த நிகழ்ச்சியை செழுமைப்படுத்தி வருகிறார். அந்த குடும்பத்துக்கு நாம் தான் நன்றி சொல்ல வேண்டும். தமிழ்நாடு கல்லூரி குடும்பம் தான் நன்றி சொல்ல வேண்டும். இன்னைக்கு ரொம்ப அருமையானது. பாலாஜி தோழர் ரொம்ப ஓவரா சொல்லிட்டாங்களோன்னு தோணுது. இன்னைக்கு இந்த தூதுவரை நம்ம பார்த்தோம்னா அந்த தூதுவருக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கணும்னு சொல்றது, அப்பா இதெல்லாம் எப்படி கற்பனை பண்ணியிருப்பாரு அப்படின்னு. கற்றவனா இருக்கணும், அன்பு நிறைந்தவனா இருக்கணும், அறிவு இருந்தவனா இருக்கணும், ஆராய்ந்த கல்வி, ஆராய்ந்த சொல்வன்மைன்னு சொல்றாரு. அப்ப தூத்து சொல்லுதல், தூவாது நீக்குதல், நகைச்சொல்லி அப்படின்னு ஒவ்வொரு இதையும் பார்க்கும்போது நமக்கு இப்படியெல்லாம் சிந்திக்க முடியுமா ஒருவரால் அப்படின்றது. வாய் சேரான் கணவன் என்று சொல்றது, பிறகு இறப்பே வந்தாலும் இறைவருக்கு உறுதி பயப்பதாம். அப்ப எவ்வளவு ஒரு தூதுவன ஒரு டெடிகேட்டிவ் தூதரை கற்பனை செய்து தன்னுடைய சிந்தனையால் கற்பனை செய்து தூதுவன் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என ஒரு தூதுவனுக்கான இந்த இது சேர்ப்பாங்களே நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அவங்க இதை ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கும் போது எவ்வாறு தேர்ந்தெடுப்பது, அவங்களுக்கெல்லாம் இந்த குரல் அத்தனை ஏற்கனவே சொன்னாங்களே நம்ம தூதர் ரகம் எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த தூதரகத்தெல்லாம் இந்த குரலை மொழிபெயர்த்து செய்தால் அது ஒரு மிகப்பெரிய சேவையாக இருக்கும். இந்த பின்னூட்டம் வழங்கிய அனைவருக்கும் நல்லது. ஒற்றாடல்னா என்ன, இன்னைக்கு தூதுன்னா என்ன, அகத்தூது புறத்தூது, இதெல்லாம் ஒரு அருமையான நிகழ்வாக இன்று இருந்தது. கருத்துரை வைத்த அனைவருக்கும், நமது முனைவர் வனிதா அவர்களுக்கும், முற்றோதல் செய்த மாணவிக்கும் மிகுந்த நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். நன்றி பொதுச் செயலாளரே. நாளை நிகழ்வு சொல்லிடுவா பொதுச் செயலாளரே? சொல்லிருங்க. நாளைய தினம் மன்னரை சேர்ந்தொழுதல் ஹரி விஜய தீபா என்கிறவங்க நாளைக்கு உரைப்பொழிவும் அவரோடு அவருடைய மாணவரும் முற்றுதல் செய்ய இருக்கிறார்கள். அனைவரும் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தோழர்களே, முற்றுதல் செய்த மாணவிக்கும் உரைப்பொழிவு தந்த உரையாளருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் இந்த அவையின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தோழமைகளே, இலக்கிய படைப்பு என்பது அவனுடைய சிந்தனைக்கு எட்டிய கருத்துக்களை செப்பனிட்டவை மட்டுமல்ல, இந்த சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய பொறுப்போடு தான் ஒரு இலக்கியத்தை படைத்திருக்கிறார்கள். அப்படித்தான் இலக்கியம் திருக்குறளாக வடிவெடுத்து இன்றைக்கு வானுயர்ந்து நிற்கிறது. அந்த திருக்குறளை முன்னெடுக்கிற நாம் நம்முடைய கருத்திலையும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பின்னூட்டம் தருகிறவர்களை பார்த்தா கருத்து செறிவு தோண்ட வந்துட்டே இருக்கு. எனக்கு உண்மையிலே அதுதான் நாம எதிர்பார்க்கிறது. சரியான பாதையில் பயணிக்கிறோமோ, நாகராஜன் சொல்ற மாதிரி நம்முடைய இலக்கு நோக்கிய பாதையில் நம்முடைய வழித்தடம் சரியாக இருக்கிறதோ என்கிற சிந்தனை மகிழ்வை நமக்கு தருகிறது. அந்த அடிப்படையில் உரைப்பொழிவாலும் முற்றோதலாலும் பின்னூட்டத்தாலும் பெருமை சேர்த்த அத்துணை ஆளுமைகளுக்கும் பொதுச் செயலாளர் சார்பாகவும் இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் இந்த அவையின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, தோழர்களே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் உங்களோடு இணைந்தே பயணிக்கிறோம். நன்றியும் வாழ்த்துக்களும்.